இருளாய உள்ளத்தின் இருள் நீக்கி இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கடுத்து ஏழையேனை உய்ய தெருளாத சிந்தைதனைத் திருட்டி தன்போல் சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துளானை ஆரங்கம் நால் வேதத்து அப்பால் நின்ற பொருளானை உள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழிகாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழிகாடும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே. பண்டை மறை வந்தரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து கொள்க சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண்டிருப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாடும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். ஆனந்த வாழ்வில் அடியார் எல்லாரும் அகங்கழிப்ப நான் இந்த மாயத் தொடக்கினில் வீழ்ந்து நலிவதன்றோ ஆனந்த நீண்ட மதில் ஆவடுதுறை வாழ் முதலே தேனுந்து பங்கிழத்தாளாய் பஞ்சாக்கர தேசிகனே தேனுந்து பங்கயத்தாளாய் பஞ்சாக்கர தேசிகனே. தித்திக்கும் பவத்த அகற்றும் அருட்செல்வா வருக நால் வேத சிறமை பொருளை உணர்ந்த முதல் தேவா வருக எம்புயிர் கருக்கும் வினையை நீக்கும் கழகனே வருக சுவை நிறைந்த கனியே வருக கருணரச கரும்பே வருக கருத்தெளிந்து தருக்கும் சமய கோடிகள் எல்லாம் தகர்த்து சைவம் இனிது போங்க தமிழின் மாபாடியம் வகுத்த தலைவா வருக சைலாதி வருக்கத்து உயர்ந்து விளங்கு சிந்தாமணியே வருக வருகவே வளமார் துரசை சிவஞான வள்ளால் வருக வருகவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல இந்த திருநீலகண்ட குயவனாருடைய சரிதத்துல 18வது பாடலை நிறைவு செய்திருந்தோம். அதாவது அவர் அந்த திருவோட கொடுத்து அவர் கேட்கும் பொழுது திரும்ப தரமாறு சொல்லி போட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அத தனி இடத்துல வைத்தாருன்னு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப தனி இடத்துல வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? கண் பார்வையில வச்சாரு இல்லையா. ஆனா அந்த திருவோடு என்னதுன்னு சொன்னார் அவரு. சிவபெருமான் கொடுத்தபடி அது என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த திருவோடு மெய் விளங்கு ஓடு இல்லையா, ஞானமயமான ஓடு. இது உள்ள வச்சதெல்லாம் தூய்மை செய்யக்கூடியது அப்படின்னு அந்த திருவோட்டினுடைய தன்மையை சொன்னார் இல்லையா. அப்ப மெய்விளங்கு ஓடுன்னு சொன்னாலே அது சடம் இல்ல, ஒரு சடப்பொருள் இல்ல. அது என்னது? பெருமானுடைய திருமேனி தான்.
அதுதான் வச்சதெல்லாம் தூய்மை செய்யக்கூடியது. அப்படி சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ அது சிவலிங்கம். அந்த திருவோடு அப்படி ரவுண்டா அப்படி இருக்கா இல்லையா, எலிப்டிக்கலா இருக்குது. அது எதுன்னு சொல்றாரு? சிவலிங்கம். அதை வச்சு பூசிக்கணும் தனி இடத்துல. அத நாம அந்த குகை நமச்சிவாயர் அவர் சரீரத்துல பார்த்தோமா இல்லையா, அவருடைய சீடர் பேர் என்ன பேரு? குகை நமச்சிவாயர் சீடர் யாருமா? குரு நமச்சிவாயர். சீடர் குருவாயிட்டார். விளங்குதா? அந்த குரு நமச்சிவாயத்தை இத கால்படாத தனி இடத்துல வைக்க, அவர் தனி இடம் எங்க வச்சாரு? அதெல்லாம் செஞ்சிருக்கணும் இல்லையாமா? அதனால சால நாள் கழிந்த பின்பு அவர் கொடுத்துட்டு போனவரு இவர் போய் வழி அழைப்புலாம் வைக்கிறாருன்னு பார்த்தோமா இல்லையா? எதிர்கொண்டு அழைத்தது போலவே போகும்போது வழி அழைப்பு வைக்கிறார். சால நாள் கழிந்த பின்பு தலைவனார்தான். அந்த தலைவர் ரொம்ப காலம் கழிச்சு தான் முன்பு வைத்த கோலமாறு ஓடு, அந்த என்ன ஓடுங்கிறாரு? கோலமாறு ஓடு. ஆமா, கோலமாறு ஓடுனா அழகு, ஆன்மாக்களுக்கு அறிவை விளக்குகிற அந்த ஓடு. அது தன்னை குறியிடத்து அகலப்போக்கி, இவனுக்கு இது தேவையில்லை. இவ்வளவு நாள் அவன் அதை வச்சு என்ன செய்யல? பூசிக்கல. இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு போய் என்ன செஞ்சுட்டான்? தனி இடத்துல சும்மா வச்சுட்டார். விளங்குதா? புஸ்தம்லாம் வாங்குறீங்க, வாங்கி அதை எங்க வைக்கீங்க? பத்திரமா. ஆமா, அப்படிதான் வச்சுட்டாரு வரும் பத்திரமா இல்லையா? அது வாசிக்க புஸ்தகம் எல்லாம் இதுக்கு அந்த வாசனை தான் பூசனை. வாசிக்கிறது தான் இது. ஆமா, வெறும் பூசறையில வைக்கிறது இல்லை. ஆமா, அதனால இங்க அந்த கோலம் இவர் அவ்வளவு நாள் அதை வச்சு பூசிப்பாருன்னா இப்ப ஞானமயமா இருப்பாரு. இவ்வளவு நாள் என்ன இருப்பாரு? அப்படி ஆயிட்டாரான்னு பார்க்க வாராரு. கொடுத்துட்டு போனமே இவ்வளவு நாள் வச்சு அது என்ன செஞ்சிருக்கான் பாப்போம், எப்படி ஆயிருக்கான்னு பாப்போம். அந்த கோலம், அந்த ஓட்டுல இருந்த கோலம் இவன்ட்ட வந்திருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக வாராரு. ஆனா அத அவன் என்ன செய்யல? பயன்படுத்தல. அதனால இந்த ஓடு இவனுக்கு, ஆமா, அது அந்த திருவாசகத்துல சொன்னது போல மழக்கையில் அங்கு பொற்கிண்ணம் என. என்னமா சொல்லு? மழக்கையில் அங்கு பொற்கிண்ணம் சொல்லு. என்னமா? குழந்தை கையில கிடைச்ச பொற்கிண்ணம் போல அது விளையாண்டுட்டு அப்படியே போய் சின்ன கையில, சின்ன குழந்தை கையில போய் ஒரு தங்க கிண்ணத்தை கொடுத்தா அது தங்கம்னு தெரியாது இல்லையா? அதுக்கு மண்ணுல செஞ்ச கிண்ணம் ஒண்ணுதான், தங்கத்துல செஞ்சாலும் ஒண்ணுதான் இல்லையா? அது சிவப்பிரகாசம், சிவப்பிரகாசம் அவையடக்கம். படிச்சுக்கல இல்லையா? என்ன படிச்சீங்க? அந்த 12வது பாட்டு தொன்மயவாம்னு ஒரு பாட்டு இருக்குமா இல்லையா? அதுல என்ன சொன்னாரு? அந்த மாணிக்கம் 3 பேருக்கு சொன்னது. மாணிக்கம் 3 பேருக்கு சொல்லிருக்கான் இல்லையா? என்ன சொல்றீங்க? உத்தமர், மத்திமர், அதன்மர் சொல்லி 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் அத திருச்சி அந்த பாடல்ல சொல்லிருப்பாங்க.
3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ அத இல்லையா இந்த மாணிக்கத்தை? ஆ? என்னுடைய உயர்வை மட்டும் பார்ப்பாங்க அப்படின்னு எழுதியா நீங்க கண்டது இல்லையா? அதுல நலன்கொன்மணி தவறு நலம் பொருட்கண் சார்பு ஆய்ந்த அறிதல் இன்மையினார். ஒரு பொருள்ல குற்றம் எது குணம் எதுன்னு தெரிஞ்சாதான் அதை பத்தி அபிப்பிராயம் சொல்ல முடியும். அதுக்கு குற்றம்னா எது குற்றம் எது குணம்னு அவனுக்கு தெரியாது. எது குற்றம் எது குணம்னு அவன் என்ன செய்வான்? பலர் புகழ்ந்தால் அவன் புகழ்வான், மற்றவங்க இகழ்ந்தா அது ரொம்ப மோசம்னு இகழ்ந்து. இவனுக்கு அந்த மாதிரி இருக்காரு. அந்த பொருள் கொடுத்த பொருள்ல குணம் குற்றம் என்னன்னு தெரிஞ்சு அத பேணி இருக்கணுமா இல்லையா? விளங்குதாமா? அதனால இவனுக்கு கொடுத்தது பிரயோஜனம் இல்லைன்னு அந்த அந்த ஓடு தன்னை குறியிடத்து அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சானா இல்லையா? அந்த இடத்துல இருந்து அகல போக்கி என்ன செஞ்சிட்டாரு? அகல போக்கி மறைச்சிட்டார். அந்த ஓட மறைச்சிட்டார். அப்போ அந்த ஓடு என்னது? ஞான பெட்டகம். அது என்னது? ஞான பெட்டகம். அந்த ஞான பெட்டகத்தை அவர் என்றாரு போக்கிட்டார். இவனுக்கு அதை பயன்படுத்துற மாதிரி தெரியல, இவனுக்கு எதுக்குது அப்படின்னு அத மறைச்சிட்டாரு. புரியுதா? ஆமா. அதனால அதை அகல போக்கி சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோபர்பான் வாலிதாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனகில் வந்தார். முதல்ல வந்த மாதிரி வரு. அப்போ சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோபர்பான். அந்த வேட்கோபர் எப்படிப்பட்டவரு? சீலமார் கொள்கை. இதெல்லாம் எப்ப வராரு? இவங்கெல்லாம் அந்த 2 பேரும் விரதம் காத்தாங்களா இல்லையா? அந்த விரதத்தை காத்து வர்ற நாள்ல இவரு வர்றாரு. அதனால சால நாள் கழிச்சு வர்றாரு சீலமார். அப்போ இந்த குயவனார் அந்த விரதத்தை பெருமான் மீது வைக்கிற பற்றுனால அந்த விரதத்தை செம்மையாக கடைபிடித்து வர்றார். அந்த சீலமார் அந்த கொள்கைய அவர் கடைபிடிச்சத உலகுக்கு காட்டணும்னு நினைக்கிறார். இவன் கடைபிடித்த கொள்கைய உலகுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால அந்த சிறப்பு ஒழுக்கத்தை எப்பொழுதும் திருத்தமாய் நின்ற குயவனாரிடம் அந்த விளங்கிய உண்மைத்தன்மையை உலகுக்கு காட்ட இல்லையா? தப்பு செய்யறவங்க இருப்பாங்க. ஆனா எப்படி உடனே அவங்க என்ன செய்யணும்? திருந்தணும். இவர் எப்படி திருந்தி இருக்கிறாரு அப்படிங்கறத உலகுக்கு காட்டுவதற்காக அந்த பெருமான் வாராரு. அதனால அந்த குயவனாரிடம் விளங்கிய உண்மைத்தன்மையை உலகத்துக்கு காட்ட முன்பு போல வந்தார். முதல்ல வந்தாரா இல்லையா? அது போலவே இங்க வாரார். அப்போ அந்த சால நாள் கழிந்து வாரார். அந்த சால நாள் கழிந்து வாரதுங்கிற அந்த சொல்ல கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சக்திக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வருதுமா?
இதே மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டது ஞாபகம் வரணுமா இல்லையா? வருதா? அம்மா பெரட்டுதாங்க. சிவஞான சித்தியார் சிவஞான சித்தியால இருக்கு அப்படிங்கிறாங்க. இது தாண்டகத்துல அப்பசாமி பாடுவார் ஒரு பதிகம். எடுத்த திருவடின்னு அந்த பாடல்ல ஒரு தாளை எடுத்த 6வது திருமுறை தாண்டகத்துல அந்த தலையாலங்காடு திருப்பதிகம் பூரா உன்னை சாராதே சால நாள் போக்கினேனே. பெருமானே, உன்னை சாராது சால நாள் போக்கினேனே. இவ்வளவு வயசாயிடுச்சு எனக்கு, இன்னும் உன் திருவடியை வந்து அடையாம இவ்வளவு நாள வீணாக்கிட்டனே. வயசு 70 தாண்டி போயிடுது, ஆனாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, ரொம்ப நாளா வீணா கழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பூரா சாராதே சால நாள் போக்கினேனே, சாராதே சால நாள் போக்கினேனேன்னு அந்த திரு தலையாலங்காட்டு பதிகம், அந்த பதிகம் பூரா அத சொல்லுவார். விளங்குதா? ஆமா. அந்த தொண்டருக்கு துணைநதியாய் நின்றான் பெருமான். எப்படி இருக்கான்? தொண்டருக்கு தூண் நெறியாய் நின்றான். அவங்க சரிய கிரிய யோகத்தை செய்யறதுக்கு, தவம் செய்யறதுக்கு அனுசரணையா பெருமான் நிற்கிறார் இல்லையா? ஆமா. அவன் சூழ் நரகில் வீழாமல் காப்பான். அவங்க நரகத்துல போய் விழுந்தா, நரகம்லாம் என்னது? இறைவனை அடைவதற்கு தரையினில் கீழே விட்டு தவம் செய்ய சார்பில் வந்து உதித்துங்கிறாரா இல்லையா? அப்போ அமரர் லோகத்துல போய் பிறந்தாலும் தடைதான் இல்லையா? நரக லோகத்துல போனாலும் பெருமான அவன் அங்க படுத கஷ்டத்துல அவனை நினைக்க முடியாது. அங்க கொல்லும் கொல்லும் போது பெருமான நினைக்க மாட்டாது. விளங்குதா? அதனால இவரு அந்த பெருமான் நரகில வீழாமல் தொண்டரை காப்பவன், இந்த உலகத்துக்கு அப்பாலைக்கு அப்பாலை. அம்மானையில சொல்றாரா இல்லையா? அப்பாலைக்கு அப்படின்னா என்ன? அப்பாலைக்கு அப்பால, அப்பாலைக்கு அப்பாலன்னா எப்பாலைக்கு அப்பால உலகத்துக்குலாம் அப்பால் இருக்காரா? ஆமா. நாம அப்பால் அப்படிங்கிறது அப்பாலைக்கு அப்பாலை. அப்பால்ங்கிறது நம்ம எல்லைகளுக்கு, அறிவெல்லைகளை கடந்து, அதுதான் மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலான அப்படிங்கிறது. விளங்குதா? அவன் ஆதிரை நாள் ஆதரித்த அம்மான், ஆதிரை நாளை ஆதரித்தவன். திருவாதிரை இறைவனுக்கு ஆதரையான்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? திருவாதிரையில என்ன சிறப்பு? களி சாப்பிடலாம் அப்படிங்கிற திருவாதிரையில என்னமா சிறப்பு? எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு தான் சிரிக்காங்க. மலங்களின் திரை நீக்குவது. அந்த திரு ஆதிரைங்கிறது வைகரை பொழுது, மால் கழிகிற பொழுது, விடியல். அப்ப துன்பம் நீங்கி விடிய. அப்போ நமக்கு இதுவரைக்கும் கேவலத்துல இருந்த நாம சகலத்துக்கு வர்றது. அதனால திருவாதிரை அவனுக்கு உகந்தது.
பிறப்ப கொடுக்கிறது முதல்ல. அதனால ஆதிரினால் ஆதரித்த அன்பான் தன்னை அவன் முண்டத்தின் முளைத்து எழுந்த தீயானானே. முண்டத்து முளைத்து எழுந்த தீ அப்படின்னாங்கம்மா. என்னம்மா? முண்டத்து, முண்டத்துனா தலை இல்லையா? முளைத்து எழுந்த தீ. நெற்றிக்கண் உடையானை நேரேறு தெருமேனி சொல்றாரா இல்லையா? அந்த நெற்றிக்கண் தீ தானே, அதுதான் அந்த விருபாட்சன், நம்ம மேல் நோக்கி செலுத்துகிற கண், உச்சிக்கு செலுத்துற கண். அதனால முண்டத்தின் முளைத்து எழுந்த தீ. மற்றவங்களுக்கெல்லாம் கண்ணு எங்க இருக்கு? பக்கவாட்டுல இருக்கு, அது மேல பாக்க இருக்கு. அதனால அது அவனுக்கு சிறப்பு. முண்டத்தின் முளைத்து எழுந்த தீயான மூருபத்து ஓர் ரூபாய் முதலாய் நின்ற அவன் அயன் மால் ருத்ரன் 3 தன்கண்ணை அடங்க நிக்கிறவன், முத்தொழிலும் செய்யறவன் பெருமான் இல்லையாமா? அரியாகி காப்பாய், அயனாகி படைப்பாய், அரணாகி அழிப்பாயும் அழிப்பானும் நீயே. படிச்சிருக்கோமா இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. அப்படி நின்ற முதலாய் நின்ற அந்த தண்டத்தில் தலையாளங்காட்டு அந்த லிங்க உருவினாய் இருக்கக்கூடியவன் தலையாளங்காட்டனாலே இவ்வளவு நாள் நான் சேராம காலத்தை போக்கிட்டேன், சால நெடுநாள் அப்படின்னு அந்த கோடை நகர் பதிகம், கோடை நகர் பதிகத்துல அவர் பாடுறார். அதனால இந்த பெருமான் அவருக்கு அந்த தனி இடத்துல வச்சு அதை சால நாள் கழிச்சு வாராரு. இத இந்த அருணகிரியார் முருகப்பெருமானை நோக்கி பாடுறாரு. அந்த பதிகத்துல வல்லக்கோட்டை பதிகம், அதுல முருகா அடியை நரகம் புகாமல் பெருமானுடைய திருவடிய சேருமாறு அருள்வாய் என்று சொல்லி அதுல சால நெடுநாள் மடந்தை காயமதிலே அலைந்து சாமளவு அதாக வந்து இந்த உலகத்துல இந்த உடம்பே நாமனு வாழ்ந்து எத்தனையோ பிறவிகள் திரும்ப திரும்ப அந்த உடம்போட கூடி பிறந்து கொண்டே இருக்கமா இல்லையா? ஆமா. சாதகமும் ஆன பின்பு சீறி அமுதே கிடந்து தாரணியிலே தவழ்ந்து விளையாடி பால நிலவை மொழிந்து பாகுமொழி மாதர்கள் பாரதன மீது அணைந்து பொருள் தேடி பார்மிசை உழன்று பால் நரகை எய்தாமல் ஒன்று பாதமலன் சேர அன்பு தருவாயி என்று அங்க சொல்லுவார் அந்த பாட்டுல. எனவே அந்த ஆலம் அமுதாக உண்ட 6 சடை நாதன் ஆலத்தை அமுதமாக உண்டவன் இல்லையா? கங்கைய சடையில தரித்திருப்பவன் யாரு? சிவபெருமான் இல்லையா? ஆமா, அவருடைய பிள்ளை. திங்களாடு அரபு புணர்ந்த திங்கள் அவருடைய மௌலில இருக்குது. இதெல்லாம் புனைந்த அவர் தந்த முருகப்பெருமான். எனவே அந்த முருகோனை பிறைச்சந்திரனை படம் எடுத்து ஆடும் பாம்பையும்
திருமுடியிலே பூண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் தந்த அந்த வள்ளல் பெருமான் முருகப்பெருமான் அவனை அந்த ஆணை மடுவாயில் அன்று மூல மேல ஓலம் ஆணை மடுவாய் அந்த நீர் குடிக்கிற குளத்துல போய் அது அந்த தாமரை பூவை பறிக்க அங்க இருந்த முதல்ல அந்த யானையினுடைய காலை கவ்விருமா இல்லையா, அத சொல்றாரு. அன்று அந்த முதலை வாயில் அகப்பட்டு ஆதி மூலமே என்று ஓலமிட்டு அழைத்த போது வந்தருளிய ஆதி முதல் நாரணன் தன் மருகோனை, அந்த நாராயணனுடைய மருமகனை, கோலமலர் வாபி எங்கும் மேவு குணம் வாழ்மடந்தை, அந்த அழகிய தாமரை தடாகங்கள் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல அந்த திணைப்புலத்துல வாழ்ந்த வள்ளிநாயகியினுடைய கோவை அமுது ஊரல் உண்ட குமரைசா, அவளுடைய வாய் அமுதம் உண்டவரை கூடி வரு சூர் அரக்க மாள வடிவேல் எறிந்த அந்த 2 கூறாக பிளவுபட்டவன் அவன் அந்த சூரபதுமனை அவனை 2ஆக கூர் செய்தாரா இல்லையா? ஆமா, அந்த சூரபதுமன் அடங்கி ஒடுங்குமாறு வேலாயுதத்தை விட்டவனை கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. அது அந்த ஊர் பேர் என்னது? வல்லக்கோட்டைக்கு பேரு கோடை நகர். அந்த கோடை நகர்ல குளிர்ந்த மேகமாய் வந்திருக்கார் அவந்த பெருமானை என்று சொல்வார். அப்போ சால நெடுநாள் மடந்த காயமதிலே அலைந்து மிக நீண்ட காலமாக பல பிறவிகளிலும், சால நெடுநாள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, எக்கச்சக்கமான நாள் மடந்த காயமதிலே அலைந்து, பெண்களுடைய உடம்புல அப்படின்னா அந்த கருப்பையில, பெண்களுடைய கருப்பையிலேயே ஒயாம உன்னுடைய திருவடிக்கு போகாம கருப்பைக்குள்ளே ரொம்ப நாளா கடந்து அலைந்தேனேங்கிறார். சால நெடுநாள், ஆமா இப்படி அலைஞ்சிட்டேன் அப்படின்னு பாடுறார். விளங்குதா? ஆமா, என்னொரு கருப்பையில் போவாமே கா அப்படின்னு சொல்வாரா இல்லையா? ஆமா, இத கருப்பைக்குள்ள போறோம்னாலே என்ன அர்த்தம்? என்னமா, கருப்பைக்குள்ள போறதுதான் பிறவி. கருப்பைக்குள்ள போறோம்னாலே என்ன அர்த்தம்? ஆமா, அழுக்கு போகல, உலகத்துல உள்ள இச்சை இன்னும் போகல. எத்தனை நாள் பிறந்தாலும் பெருமான்கிட்ட இச்சை வரமாட்டேங்குது. உலகத்துலதான் ஆசை மேல மேல வரும். என்ன பாடுபட்டாலும் ஏன் அப்படி வருதுமா? உலகத்துல நாம சந்தோஷமாவா இருக்கோம் இல்லையா? நீங்களே சந்தோஷமா இல்லையா? போச்சுடாப்பா, நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரகசியத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்க நீங்களே இப்படி ஆட்டிட்டட. என்னப்பா? ஏமா, ஏன் இந்த கஷ்டப்பட்டாலும் கஷ்டம்னு தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்டேன். என்ன சொல்றாங்க? உணராததுதான் காரணம். பெருமான உணராததுதான் காரணம். கிடைச்சிரும் இதுதான் இன்பமா நினைச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரிவுல இல்ல அடுத்த பிரிவிலையாவது கிடைச்சிரும்னு. அது அந்த இதுல சொன்ன மாதிரி சீட்டாடி போல சூதாடிக்கு எத்தனை தடவை தோத்தாலும் அடுத்த தடவை செவிச்சிரும் அப்படின்னு மேல மேல முயற்சி பண்ணிட்டே இருப்பானா இல்லையா? அப்படி பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், மேல மேல முயற்சி பண்ணணும். எதுக்கு பண்ணணும்?
பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி பண்ணணும். ஆனா நாம எதுக்கு முயற்சி பண்றோம்? மீள மீள பிறக்கிறதுக்கான முயற்சி பண்றோம். ஏன் அப்படி பண்ணோம்? தெரிய மாட்டேங்குது. ஆமா, தெரிய மாட்டேங்குது. நமக்கு எது வேணும்னு நல்லதெல்லாம் கெட்டதா தெரியுது, கெட்டதெல்லாம் ரொம்ப நல்லதா தெரியுது. அறிவுல இருக்க கோளாறு தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் என்னது? அறிவுல இருக்கிற கோளாறு. அது இந்த உலகத்துக்கு அது இயற்கை. உலகத்துக்கு அது இயற்கை, ஆராய் இயற்கை. தூரா பெருங்குடி. இந்த உலகத்தை என்ன சொல்றாரு? தூரா பெருங்குடி. ஏமா ஒரு குழி இருந்தா எதையாவது போட்டாது நிறையும்ல? இது நிறையவே நிறையாது. இந்த குழி தூராத பெருங்குழி. தீக்குள்ள கொண்டு போடுறேன்னு வைங்க, உள்ள தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல கொண்டு போடுறீங்க, அது என்ன செய்யும்? போட போட எரியத்தான் செய்யும். இன்னும் கொழுத்து விட்டு. அதான், அதுதான் இது. இந்த உலகத்துக்கு திருவள்ளுவர் அப்படிதான் ஆராய் இயற்கைங்கிறார். ஒரு நாள் என்ன வராது? திருப்தி. எவ்வளவு கொடுத்தாலும் என்ன வராது? திருப்தி வராது. ஏன்? இத கொடுக்கறான நமக்கு, இதுக்கு நாம என்ன செஞ்சோம்னு நினைக்கிறது இல்லை. இப்ப நல்ல கண்ணை கொடுத்துருக்கான், ஒருத்தன் கண்ணு இல்லாதவன் இருக்கான். எப்ப இவமெல்லாம் கண்ணு இல்லாம இருக்கான், நமக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்கானே அப்படின்னு நினைக்கல. விளங்குதா? ஆமா. நாம எப்படி பாக்குறோம்? நம்ம காட்டு மேலான சுகம் அனுபவிக்கவங்கள பாக்குறோம். இவமெல்லாம் இப்படி போறானே, நாம இப்படி இருக்கமே. விளங்குதா? அவங்க எல்லாம் யாரு? மேலான நோய் உடையவர்கள். அவங்க எல்லாம் மேலான நோய் உடையவர். ஞானிகளை பார்த்து அப்படி நினைக்கணும். நினைச்சா ஓகே, அவர் அப்படி இருக்கார, நாம இப்படி இருக்கோமே அப்படின்னு நினைச்சா, அந்த பாரியா அந்த பெட்ல இருக்கோனே டாக்டர் ஓயாம வந்து பாக்குறாரு, என்னையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வந்து பார்க்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கான். அவன் இருக்க டேஞ்சர்ல இருக்கான்னு தெரியாம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லையாமா? ஆமா. அதனால இந்த உலகத்துல நாம எத்தனை தடவை பிறந்தாலும் அனுபவிச்சாலும் அந்த ஆசை இழைக்குமாறிலே நாயர் 11ஆம் திருமுறையில சொல்றார். படைச்சவன் செலுத்தி போயிருந்தான், பெற்று போட்டவா செலுத்திருந்தான், எரிச்சவன் செலுத்தி போயிருந்தான். இந்த பேர் எத்தனை? ஆனா பிறக்கிறவன் அவன் யார் சலிக்கணுமோ அவன் சலிக்க மாட்டான். அதுதான் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி எதிர சொன்ன மாதிரி, அந்த நரி கதறுது. சுடுகாட்டுல இருக்க நரி அவனை பார்த்து அழுது. எத்தனை தரம் வந்துட்டான். அழ வேண்டியவன் அழ மாட்டான், இல்லையா? அப்போ இந்த உழவுக்கு உவர்ப்பு வரலைன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் நமக்கு அந்த துன்பத்தை நாம வாய் அளவுல தான் சொல்றோமே தவிர உணர்ந்து சொல்லலை. துன்பம்னு வாய்ட்டு சொல்றோமே தவிர உள்ளபடி யானினி பிறக்கலாற்றேன், சாமி என்னால எனக்கு பிறக்கவே முடியாது, என்ன கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னும் நமக்கு வரல. அப்படியே ஒரு கால் அது வந்தாலும் அடுத்த செகண்ட் அது மறந்துடும். அது வரும்போது நினைச்சாலும் அது போன உடனே
அதான் பிரபஞ்ச வைராக்கியம் எங்க வச்சிருக்குது? பக்தி விளையாட்டு. என்னம்மா? திருவாசகத்துல வருதா இல்லையா? ஆமா, அது வரணும். அதனால அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பெண்ணை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை சன்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திரேன். எத்தனை பிறந்தோம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஒண்ணும் தெரியல. இன்னும் எத்தனை எத்தனை சன்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பன் ஆதனே என்று பட்டினத்தடிகளார் சொல்கிறார். எனவே உயிர்கள் தாம் செய்த நல்வினைகளால் இந்த புண்ணிய உலகமாகிய மேல் லோகங்களையும் இல்லையா, தீவினையால துன்பம் மிகுந்த நரக உலகத்தையும் இருள் உலகையும் அடைந்து இன்ப துன்பங்களை நுகர்ந்து பின்னால ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பிறக்கிறாங்க இல்லையா? அப்படி பிறக்கிறாங்க. அது அப்படி வர்றத நம்ம பஞ்சாக்கினி வித்தைன்னு 2ஆம் நூற்பாவுல படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமா. அப்படியெல்லாம் நான் ஒரு கருப்பைக்குள்ள புகுந்து அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, அஷ்டமி, துவாதசி இந்த நாள்களை ஒளிந்த நாள்கள்ல தான் அந்த கரு உண்டாகி அத மணிவாசகர் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும்லாம் சொல்றாரா இல்லையா? ஆமா. அப்படி எத்தனையோ தடைகளை தாண்டித்தான் ஆமா அப்படி வர்றோங்கிற. எனவே அடிகளார் சாமளவு அதாக சாமளவு அதெல்லாம் இவ்வளவு நடக்க வருங்க, பிறவாதிருக்க வரம் தர வேண்டும்ங்கிறார். கடைசியில் அது எப்படி வயிற்றுக்குள்ள வளர்ந்து இறைவன் உபதேசம் எல்லாம் செய்து அதுக்கப்புறம் அந்த வாயு இல்லையா, அந்த சூதக வாயு, இந்த சூதக வாயு தலைகீழாக இந்த உலகத்துல பிறப்புறோம். அப்படி பிறக்கும் போது எல்லாத்தையும் மறந்து, அவன் சொன்னதெல்லாம் மறந்து, பெருமான் சொன்ன உபதேசத்தெல்லாம் இங்க போய் என்ன செய்யணும்னு சொன்னதெல்லாம் மறந்துச்சு. அதனால அந்த மலையிலிருந்து மலை மேல இருந்து ஒருத்தனை தள்ளி விட்டா எத்தனை துன்பம் உண்டாகுமோ அத்தனை துன்பம் நம்ம ஏற்று துன்பத்து ஆயுறுதியரும் யானுறுதியரும் என்று 11ஆம் திருமுறை சொல்றார். பிறக்கும் போதே அழுதுகிட்டு தானே வரும், துன்பப்பட்டு தான் வரும். இறக்கும் போதும் அழுதுகிட்டு தான். ஆமா, வரும்போது அழுகதான், போகும்போது இருக்கும்போது அழுகதான். அழுதுகிட்டு தானே இருக்கு, அழுதுதான் இருக்கோ. என்னமா அதனால இந்த புவி மீதே சாதகம் ஆன பின்பு சீவி அழுதே கிடந்து, சாதகம்னா இந்த பிறப்பு பிறந்த பின்னால பசி முதலிய துன்பங்களால பிறந்த உடனே அழத்தான் அழிவித்து பெருமான அள வைக்கிறார். பசியை அறிவித்து அழிவித்து சொல்றாரா இல்லையா? அப்போ தாரணையிலே தவழ்ந்து விளையாடி பாலநிலவே மொழிந்து இளம் குழந்தை பருவத்துல வளர வளர சொல்லு புரியாத ஒரு சொல்லை சொல்லி அது இப்படியா திருந்தி அப்படி பழகுதா இல்லையா? அப்புறம் பாகுமொழி மாதங்கள் பாரதன மீது அணைந்து அதுக்கப்புறம்
அவன் வளர்ந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்று எப்படியே பழையபடி இதிலேயே சுழண்டுகிட்டு இருக்கான். ஆமா, அந்த ஆலம் அமுதாக உண்ட ஆறு சடை நாதன். ஆலத்தை அமுதாக உண்டவர் யாரு? சிவபெருமான். ஆறு, அந்த கங்கை ஆற ஞான நதி, அத தடையிலேயே வச்சிருக்கிறார். அந்த தடைநாத சிவபெருமான் அவர் செய்த தொழிலெல்லாம் நம்முடைய அழுக்கை கழுவுவதுக்கு தான் இல்லையா? அந்த பெருமான் எப்படி அந்த நஞ்சுண்டார் என்றதெல்லாம் புராணங்கள்ல சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமா, அதனால அத கோலாலமாகி குறைகளில் வாழ்ந்தெழுந்த ஆலாலம் உண்டான். அந்த கடல் கடைஞ்சி வந்த ஆலாலம்னு ஆலாலம் உண்டான் அவன் சதுதான் என்ன என்னமா என்னடா இல்ல, அந்த பாம்பினோட விஷம் ஒண்ணு, கடல்ல இருக்கிற நஞ்சு. ஆமா, அத ஆலகாலம் அதை உண்டான் அவனுடைய சதிதான் என்னடி சொல்லி ஆளாலம் உண்டு நிலை அன்று அயன்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுபர்கான். என்ன வீடு பெற்றுவார்னு அர்த்தமா? மால் அயன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் வீடுபர்கான் சொல்லு. அவங்களாம் காண முடியாது. வீடுபர்னா என்னது? அவங்கெல்லாம் இறந்து போயிருவாங்க, இறந்து படுவர் அப்படிங்கிறது. அந்த நஞ்சினால இறந்து படுவர், விளங்குதா? ஆமா, படுதல்னா இறத்தல். அதனால அவன் நம்முடைய விஷத்தை உண்டு நம்ம காப்பாற்றான். அததான் அவர் காளமேக புலவர் சொன்ன மாதிரி ஆலங்குடியானை. ஆலங்குடியில யார் இருக்கா? குருத்தலம். ஆலங்குடியானை குரு அங்க சிவபெருமன் தான் இருக்கிறார். ஆலங்குடியானை ஆலாலம் உண்டானை, ஆலகால விஷத்தை குடிச்சவனை. அவனை ஆலங்குடியான்னு யார் சொன்னான்? ஆலம் குடிச்சவனை. ஏமா ஆலம்னு விஷம் தானே, விஷத்தை குடிச்சவனே ஆலங்குடியான் அப்படிங்காங்க. குடிக்காதவங்க யாரு குடிக்காதவன்னு சொன்னா? அப்படிங்க ஆலங்குடிங்க ஊர்ல இருக்கிறான் அப்படிங்கறதுனால ஆலங்குடியான்ங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? ஆலத்தை குடிக்க மாட்டான்னு யார் சொன்னா? அப்படிங்க. அவன் குடிக்கலன்னா நம்ம எல்லாம் க்ளோஸ் தான் இல்லைங்களா? அதனால வானவரும் இந்திரரும் மால் பிரம்மரும் செத்து போன இடம் புல் முளைச்சிருக்காதா? புல் முளைத்து போகாதோ? ஞானமருள் அத்தர் அருணேசர் அன்பாக நஞ்சுதனை புத்தியுடன் கொள்ளாத போதுன்னு அருணாசல கவிராயர் படிக்கிறார். அவன் குடிக்கலைன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? இறந்து அந்த இடம் புல் முளைச்சிருக்குங்கிறார். ஆமா, அதனால அந்த பெருமான் சால நாள் கழித்து நாம் அந்த சால நாள் இதுல சொன்ன மாதிரி, இவர் சொன்ன மாதிரி சால நாள் பிறக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? சால நாள் பிறந்து பெருமான் திருவடியை அடையாம நாள வீணா போக்கிறோம். சால நாள் வீணா போக்கிறோம். அதனால இவரு இந்த இத்தனை நாள் கழிச்சு என்ன செஞ்சிருக்கிறான்னு பாக்கிறதுக்காக வருகிறார். அப்போ அந்த சால நாள் கழித்து இவனுக்கு ஒரு அந்த ஓட வச்சு அவர் நற்கதி அடைவதற்கு ஒரு காலம் அவகாசம் கொடுத்து வருகிறார். அதான் நாள் கழிந்த பின்பு தலைவனான் முன்வைத்த ஓடு தன்னை போக்கி, அவர் வர்றதுக்கு முன்னாலே இந்த ஓட காணாம ஆக்கிட்டு
அந்த வேட்கோவர் நிலைமை காட்ட, அவருடைய விரதத்தினுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்ட மனையின் முன்போல வந்தார் தலைவனார். இல்லையா? இந்த தலைவனார்னா யாரு? நம்ம உணர்வின் தமிழ். அவர் வாராரு. அப்ப வந்தவர் என்ன செய்யறாரு? அங்க அத வைத்து தருக எம்பிரான், யான் செய்யும் பணி ஏது அப்படின்னு கேட்டாரா இல்லையா முதல்ல? அப்போ இத உன்பால் வைத்து கொடு, நான் வேண்டும் போது கொடுனாரா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டும் போது திருப்பி கொடுக்கணும்னு கொடுக்கறாரு. அப்படின்னா என்னமா? ஏன்னா அவன் எந்த பொருளையும் பெருமான் கொடுத்ததை திருப்பி பெறுவதே இல்லை. அவனுக்கு அது வழக்கமே இல்லை. தான் கொடுத்ததை யாரையும் திரும்பி, ஆமா, அது சேர்ந்தறியா கையாங்கிற மாதிரியா பெருமான் யாட்டி எதை யாசிப்பதே எல்லாருக்கும் கொடுப்பதுதானே தவிர எங்கும் தங்கும் எவையும் தங்கும் நீரூர் எரிபோல் தங்கும் அவன் தானே தனி. அந்த வெப்பம், தண்ணீர்ல இருக்கிற வெப்பம், அந்த தீ தன்னுடைய தன்மையை மற்றதுக்கு கொடுக்குமே தவிர அதுல இருந்து எதையும் பெறுவதில்லை. அதுபோல இந்த எரிமேனி பெருமான் அவன் எல்லாத்துக்கும் தன் தன்மையை கொடுப்பானே தவிர என்ன செய்ய மாட்டான், யாட்டி எதையும் வாங்க மாட்டான். ஆனா அவரு என்ன சொல்லிட்டு போறாரு? வழக்கத்துக்கு மாறாக நான் வேண்டும் போது நீ தருக, வேண்டும் போது நீ தருக அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்போ அங்க திருவோடு கொடுத்து அவர் என்ன செய்து போறாரு? அந்த திருவோடு கொடுத்து, அந்த திருவோட கொடுத்து அவனை வாழ்விக்க வந்த வள்ளலாக வந்திருக்கிறார். அதனால அதை எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஒப்பில்ல இல்லையா அப்படின்னா சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்தத இப்ப வாங்க வராரு. அவர் வந்த உடனே அந்த வேட்கோவர் வாலிதாம் நிலைமை இல்லையா? வாலிதாம் என்ன? வாலிதாம் என்பமாம் என்று தேவாரத்துல வருதுலாமா? எங்க வருது? எங்க மாறுது? வாலிதாம் இன்பமாம் என்று கையினா அறிவறி பதிகம் பாடினார், ஆடினார், பரவினார், பணிந்தார். வருதா இல்லையா? ஆமா. அதனால இங்க வாலிதாம் அப்படின்னா என்ன? வாலிதாம் அப்படின்னா தூயதாம் அர்த்தம். வாலிதாம்னா துன்ப கலப்பில்லாத இன்பம்னு அர்த்தம். கலப்படம் இல்லாத இன்பம். அதனால வாலிதாம் நிலைமை. அவர் இவ்வளவு நாள் என்ன ஆயிருக்கணும்? சுத்தனா இருக்கணும் இல்லையா? இப்ப அவர் விரதம் பூண்டு அதுல பிசகாம இருக்கிறாரா இல்லையா? அதனால அந்த தூயாகிய மெய்மை நிறைந்து விளங்கிய நிலைய அந்த வாலிதாம் தன்மை அத உலகுக்கு உணர்த்த அந்த அன்பர் எப்படி இருக்கிறாரு? வாலிதாம் வெண்மை உண்மை கழிவினாம் வளர்த்த அப்படின்னு சொல்லி இத முன்னாலேயே சொல்றாரு. அதத்தான் நமக்கு அந்த வாலிதாம் வாலறிவன் நற்றாள் தொழா. வாலறிவன் பேரறிவின, தூய அறிவின இல்லையா? மெய் உணர்வு உடையவர் என்பார் பரிமேல் அழகியார். விளங்கிய அறிவினை உடையவன். அதனால பிறர் யாராலும்
பிறர் யாராலும் விலக்குதற்கு அறிய அந்த காமத்தை விலக்கி அந்த வென்ற ஐம்பொலனின் விக்கி இருக்கிறார். அந்த பொருள்கள்ல முக்கியமானது அது, அதை வென்றுட்டார். அதனாலதான் பெருமான் என்ன சொல்றாரு, வென்ற ஐம்பொலனின் மிக்கீர்னு சொல்றாரா இல்லையா? ஆமா. அதனால இது பூசைக்கு முக்கியம். பூசை செய்யும் போது எப்படி செய்யணும்? புலனடக்கி 94வது பாட்டு தீப்பா என்னது என்னமா? ஆமையா? புலனடக்கி தம்புதற்கன் புக்குவார் போதார் தல நடக்கும் ஆமை தக. சொல்ல முடியல. அதனால இங்க அவருடைய அடக்கத்தை பெருமான் மீது வைத்த பற்ற ஆணை போற்று. எதை போற்றினாரு? திருநீலகண்டத்தின் மீது வைத்த ஆணையை போற்றி. இளமை முழுதும் கழிஞ்சு இப்ப முதுமை ஆயிட்டாரு இல்லையா? ஆமா. அதனால அந்த முதுமையின் விளங்கிய அந்த உள்ள நிலைய அதத்தான் நீடு வாய்மை திகழும் அன்பு, வீடு வாய்மை திகழும் அன்பு என்று முன்னால சொன்னார். இதெல்லாம் இவங்க 2 பேரும் விரதம் காத்தது மட்டுமில்ல, அதையெல்லாம் அயல் அறியாத வண்ணம் அடுத்தவனுக்கு இது தெரியாம அடக்கத்தோட செய்யறது பெருசு இல்ல, அத அடக்கத்தோட. அதனால அந்த அண்ணலார் ஆணை வித்த மயலின் சீர் என்பார். அதனால பெருமானுடைய அந்த ஆணையை காத்த அந்த பெருமையை எல்லாத்துக்கும் உணர்த்துவதற்காக அந்த பெருமான் அவர் வீட்டுக்கு முன்பு போல, முன்பு போல் என்ன, முன்னால சிவ யோகியர் வேடத்துல வந்தாரா இல்லையா? அதே வேடத்துல விளங்குதா வாரார். ஆனா இவர் எப்படி இருக்கிறாரு? அப்படியே இருக்காரு. ஏமா அவர் சிவ வேதியர் வேடத்துல போகும்போது எப்படி போனாரோ அதே மாதிரி சால நாள் கழிச்சு வாராரு. ஆனா இவர் கொடுக்கும் போது எப்படி இருந்தாரு இவரு? ஆமா, ரொம்ப ரகசியமா சொல்றீட இல்லையா? அவர் எப்படி இருந்தாருமா? சிற்றின்பத்துக்கு எளியராய் இருந்தார். இப்ப வடிவுறு மூப்பு வந்திருக்கிறது. இப்ப எப்படி இருக்கிறாரு? வடிவுறு மூப்பு. அப்படித்தானே சொல்றாரு கேட்கிறாரு இல்லையா? மூப்பு வந்துருச்சு. ஆனா அதுல அழகு, உடம்புல மூப்பு இருந்தாலும் அறிவில மூப்பு விளங்குதா? அதனால அத வடிவுறு மூப்பு வந்துன்னு சொல்றாரு. ஆனா பெருமான் அது சிவசத்து, அது மாறாதது. அது எப்படி போச்சோ அப்படியே வரலாம். விளங்குதா? நாம ஆன்மாக்களுடைய அறிவு படிப்படியா வளர்வது, அவனுடைய அறிவு எப்போதும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால முன்பு போலவே அவரு சால நாள் கழிச்சு வராரு. ஆனாலும் அவர் எப்படி இருக்காரு? அன்னைக்கு போன மாதிரியே இன்னைக்கு வாராரு. விளங்குதா? இவரு ஆமா. அதனால அவரு முன்பு வந்தது போலவே நிலை காட்டுதற்காக முன்னே ஓட்டினை தந்தார். முதல்ல ஓடு தந்தார். இப்போ அதனை போக்கிய பின் இல்லையா? இப்போ தான் மேற்கொண்ட அவர் வந்த தொழில் என்னது? காட்டும் தொழில். அவருடைய தொழில் என்னதுமா? காணும் உபகாரம் செய்யறதுக்கு வாராராம். முக்கியில அதான நடக்கும். இப்ப இவங்க எப்படி இருந்தாங்கிறத எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக வருகிறார். விளங்குதா? அப்ப முதல்ல கொடுத்தது என்னது?
அந்த ஓட கொடுக்கறதுக்காக வந்தார் இல்லையா? ஆமா, முன்பு போலவே அந்த அந்த சிவவேதியர் கோலத்துல அந்த ஓட்டை கொடுத்தாரு இல்லையா? அந்த ஓட்டை தந்தவரை இப்ப அதனை போக்கிய பின் காட்டும் தொழில் காண உபகாரம் செய்வதற்காக அவர் வருகிறார். வந்த பின் தொண்டனாரும் எதிர் வழிபாடு செய்து, இவர் வந்த உடனே அவரும் எதிர் வழிபாடு செய்து, அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே போய் வழியிலேயே வணங்கி அழைத்து சிந்தை செய்து அருளுக்கு எங்கள் செய்த தவம், சிந்தை செய்த அருளிக்கு எங்கள் செய்த தவம், நாங்கள் செய்த தவம்ங்கிறது எங்கள் செய்த தவம்னு இருக்குது இல்லையா? நீங்க சிந்தை செய்தது எங்களையும் நினைச்சு இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தது நாங்க செய்த தவம். இதெல்லாம் உபசாரமா நாம சொல்வோமா இல்லையா? எங்க வீட்டையும் நினைச்சு வந்திருக்கேட அப்படின்னு சொல்லுவேடா இல்லையாமா? நீ அப்படி சொல்ற என்று நிற்பேன் அவர் முன்னால அப்படி அந்த நல்ல வார்த்தைகளை பேசி, அப்ப நீங்க வந்தது எங்க நினைவு கொண்டு திருப்பிக்க வந்தது நாங்கள் செய்த பாக்கியம்னு சொல்லி எதிர் வணங்கி நிக்க, முந்தைய நாள் உண்பாள் வைத்த மையொளி விளங்கும் ஓடு, அந்த ஓட என்ன சொல்றாரு? மையொளி விளங்கும் ஓடு, ஞான ஓடு, ஞான ஓடு தந்து நில், தந்து நில். அப்படின்னு சொல்றாரு. இங்க நாம வினா வெண்பா முதற்பாட்டு என்னது? நேடும் வழியும் நிறையீரும் ஓரிடத்து கூடல் அடிது கொடுபினை ஏன்பாடு இதன் முன் ஒன்றவாறு சொல்லு இறைமதி சம்பந்தான் நின்றவாறு எவ்வாறு நீ அப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? அப்போ ஆன்மாவை நீடும் ஒளியும் பாரு, ஆன்ம அறிவு வளர்ந்துகிட்டே போகும். இருள் நிறைஞ்சிருக்கும், ஆனா அது பரப்படியா தேர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு சடத்துக்கும் சித்துக்கும் இலக்கணம் சொல்றாரு இல்லையா? இப்போ இங்க வாராரு. அப்போ அவர் வரும்போது அவர் எதிர்கொண்டு அழைக்க இவர் என்ன சொல்றாரு? முந்தைய நாள், முன்னொரு நாள், முந்தா நாள் இல்ல, முன்னொரு நாள் உன்பால் வைத்த மெய்யுழங்கு ஓடு. அப்போ ஞானத்தை ஒருத்தட்ட கொடுத்தாச்சுன்னா அதை திருப்பி பெற முடியாது. ஞானத்தை நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் கக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாடா? சொல்ல முடியாதோ? என்ன சொல்ற? முடியுங்கயா முடியாதுங்கயா? அவர் சொல்ல வச்சாருன்னா சொல்ல முடியும். என்னமா? அவர் சொல்ல வைக்காம மறைச்சிட்டாருன்னா சொல்ல முடியாது. அப்புறம் அது அறிவு தூய்மைதான் படுத்தும். ஞானம்ங்கிறது அதுக்கு இப்பதான் அந்த பாட்டை சொன்னோம். ஞானம்ங்கிறது வளர்ந்தது, ஞானத்தை பழவி கக்குன்னு ஏறின ஞானம் கீழே குறையாது அப்படின்னு. அதுதான் அந்த பாட்டை சொன்னது. போனா போங்க, இறங்கினா இறங்குங்க. புரியுதாமா? ஞானத்துக்கு அது இயல்பல்ல, விளக்குதா? ஆமா. அதனால அந்த ஓட்டை திருப்பி கொடு அப்படின்னா, இது மெய் விளங்கு ஓடு, இது மெய் ஞானத்தை விளக்கக்கூடிய ஓடு அப்படின்னா அது விளங்குனா விளங்குனதுதான். திருப்பி கொடுனா ஞானத்தெல்லாம் திருப்பி கொடுக்க
முடியாது. விளங்குதா? அப்புறம் கேட்டு வராங்க என்னம்மா? ஆமா, அது ஞானம்னு தெரிஞ்சு அத உட்கொண்டாயா அப்படிங்கிறது தான். விளங்குதா? ஆமா. அதனால என்னம்மா ஞானத்தை அதாம்மா. இல்லடா அப்படி இல்ல. அப்ப சிவபெருமானே நாம 8ஆம் நூற்பால தானே சொல்றோம். அவரே சிவபெருமானே நமக்கு ஞானத்தை கூட்ட முடியாது, வழியத்தான் காட்ட முடியும். ஞானம் எப்படி விளையணும்? அது நம்ம அறிவுல ஞானம்ங்கிறது விளையணுமே தவிர அது கொடுக்கிற சடப்பொருள் இல்லை. நம்ம அறிவுல அது ஞானம்ங்கிறது அனுபவமா வர்றது தானே. அது படிப்படியா வளருமே தவிர கொடுக்கிற சாமா அப்படி சங்கராந்தமா வராது. அது சடப்பொருளுக்குரியது. அதெல்லாம் சித்து பொருளுக்கு அதை சொல்ல. ஏன்னா அப்படி சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? ஆரம்பவாதி, சக்கராந்தவாதி, ஆவேசவாதி, பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே அவன்கிட்ட இருக்கு நமக்கு வந்துருங்கிறது. ஆரம்பவாதினா ஆரம்பம்ங்கிறது அந்த எட்குப்பைங்கிறோம்ல. ஏமா ஆரம்பம்னா இப்போ ஒரு நூலு, 2 நூலு, 3 நூலு இப்படி ஒண்ணு ஒண்ணா சேர்ந்து சேர்ந்து அப்படியே பெருகிட்டு போறது மாதிரி வர்றதுங்கிறது. அதான் ஆரம்பவாதம். உற்பத்திவாதம், உற்பத்திங்கிறது ஆமா. இப்போ இந்த தண்ணி ஊத்தெடுத்து வர்ற மாதிரி ஞானம் ஊத்தெடுத்து வந்துடும். அப்படியெல்லாம் இதெல்லாம் சடத்துக்கு சொல்றது. சித்து பொருளுக்கு அப்படியெல்லாம் அவன் முயற்சி செஞ்சு படிப்படியா வருமே தவிர இப்படி கொடுக்க ஒருத்தர் இருந்து ஒண்ணு வர்றதுங்கிறதுலாம் அவன்கிட்ட இருந்து இவங்க உற்பத்தி ஆயிரும், சங்கராந்தம் ஆயிரும். அப்படிலாம் சடத்துக்குள்ளது சித்து பொருளுக்கு சொல்ல கூடாதுன்னு அந்த மாவிரதர், காபாலிகர், பாசுபதர் இவங்க சமயம் எல்லாம் அதை வச்சுதான் மறுக்கணும். அப்படிதான் சொல்லக்கூடாது. அப்படின்னு பெருமானே ஞானத்துக்கு வழியத்தான் காட்டுவார், ஞானத்தை கொடுக்க முடியாதுங்கிறோம். என்னப்போ உபதேசம், உபதேசம் தரேன். என்னப்போ சிவஞானமா? சிவஞானம்னா சிவஞானத்துக்கு அது வழிகாட்டுற உபதேசத்தை தான் செய்யறாங்க. அந்த வேத ஆகமங்களைத்தானே சொல்றாங்க. அப்படி சொன்னது அவங்க அதைத்தானே சொன்னாங்க. அது ஞானம் விளைவதற்கான கருவி இது. இதை சொல்றாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விளங்குமே தவிர எல்லாத்துக்கும் ஒண்ணு போலலாம் விளங்குறாது. அதை கேட்டு அதை பயிற்சி பண்ணி தானே வரணும். அது நாம அதுதான் இல்லம்மா. அந்த சிவபிரகாச 7வது பாட்டு அத்திவிதத்தை சொல்ற பாட்டுல இது பெருநூல் சொன்னா அறத்திறனில் விளைவது. நாம செய்ய செய்ய அது விளையணுமே தவிர தானா இது வராது. அப்படி சொல்ற எல்லாத்தையும் மறுக்கிறோம். அதனால இந்த ஓடை கொடுத்து இதை அவர் பூசை பண்ணி படிப்படியா வளர்ந்துருக்குமே தவிர அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வாங்கலாம் முடியாது. விளங்குதா? ஆமா. அதனால இறைவன், அந்த இறைவன் முன்பு போல் வந்த பின் நாயனாரும் முன்பு போல் எதிர்கொண்டு அழைத்து வந்து விதிப்படி வழிபாடு செய்து தேவரில் அடியேனை நினைந்து எழுந்தருளியது யாங்கள் செய்த தவம் என்று அப்படி சொல்றதெல்லாம் சம்பிரதாயம். பூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய அப்படின்னு சித்தியார்ல சொல்றாரா இல்லையா? போய் சொல்றது எப்படி சொல்லணும்? பூசி மொழிந்து. பூசி மொழிந்துன்னா பணிவோடு சொல்லணும். நீங்க எங்களை நினைச்சு வந்தது எங்க பாய்க்கம்னு பணிவோட சொல்லணும். போன மாதிரியே வந்துட்டே இருப்ப அப்படிங்கக்கூடாது. வேணுதா? அதனால இங்க
எல்லா பொருள்களையும் தானே வைக்கவும் மேல வாங்கவும் வல்லவராகிய அந்த இறைவன். எல்லா பொருளும் அவன் பொருள் தானே. நமக்கு கொடுக்கறதெல்லாம் என்னது? ஏமா அந்த உடம்பு இருக்குது, உடம்பு யாருது? எல்லாம் அவைதான். நாமளே அவனுடைய அடிமைதான் இல்லையா? அப்போ எந்த பொருளுமே அதான், எல்லா செல்வமும் அவனுடையதுதான். எல்லா செல்வமும் ஏறி நிறைந்தனைய செல்வருங்கிறோம் இல்லையா? அப்ப நம்முடைய பொருள்னு ஒண்ணுமே, அதான் எல்லா பொருளும் அவன் பொருள். இதான் அந்த ஏற்பகை நாயனார் சொல்றாரு. அப்போ பெருமானுடைய பொருள்னா பெருமான் அடியாருடைய பொருள். அப்ப அவங்க கேட்காங்கன்னா நம்ம பொருளை கேட்கல, யார் பொருளை கேட்கிறாங்க? எப்படிப்பட்ட எண்ணம்! ஏன் புள்ள ஏன் மனைவி எல்லாம் சொல்லப்படாது, விளங்குதாமா? ஆமா, என்பதி என்மனை என்றார் போலன்னு எங்க படிச்சோம்? என்னம்மா சிரிக்கியோ? 3ஆம் நூற்பா 2வது அதிகரணம். ஆமா, அதனால அப்படியே சொல்லப்படாது. எல்லாமே யாருடையதுதான், நம்முடையது எதுவுமே இல்லை. நாமே நமக்கு சொந்தம் இல்லை, நாமே யாருடைய சொந்தம் தான்? ஆமா, அவனுடைய அடிமை. அதனால நமக்கு அதுதான் அந்த திருவாசகத்துல தீயில் வீழ்கிறேன், தென்வரை உருளேன், செழுங்கடல் புகுவேனேன்னு சொல்றாரா இல்லையா? ஏன் எல்லாம் செய்யல, இப்படி செய்யல அப்படி செய்யல இப்படி செய்யலங்கிறாரு. ஏமா 3 சொல்றாரு இப்படி இருப்பா? நீ பார்த்து சொல்றாரா? 3 மலத்தையும் சொல்றாருங்களா? இல்ல இல்ல இல்ல. தீயில் வீழ்கிறேன் அப்படிங்கிறது, தீயில விடுறா இந்த உடம்பு ஒவ்வொரு பாகமா எரிஞ்சு அழிகிறது, பெரிய துன்பம். அது பெரிய உடம்பு சிறு சிதா சிதைஞ்சி சாகுது. தென் வரலை உருளேன், மலையிலிருந்து விழுந்தா அடிபட்டு சில பாகங்கள் டேமேஜ் ஆகி செத்து போறோம். அதுல எல்லா பாகமும் கருகி போகுது, இதுல சில பாகங்கள் கெட்டு போகும். செழுங்கடல் பூந்த பாடி அப்படியே இருக்குது, உயிர் மட்டும். அப்போ ஒன்றுக்கொன்று எளிதுங்கிறாரு, விளங்குதாமா? அதுதான் செய்யல, அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தீயில விடுறது. அப்போ மலையிலாவது விழுந்தானா அதோட கொஞ்சம் குறைஞ்சது, அதை விட குறைஞ்சது தண்ணிக்குள்ள விடுறது அப்படின்னு ஒன்னையும் செய்யலங்க. அதனாலதான் அந்த 3 சொல்றாரு, ஒன்றுக்கொன்று எளிது அப்படிங்கிற. புரியுதா? என்னப்பா எல்லா கழுதையும் ஒண்ணுதான். இது என்ன உடம்பு ஒவ்வொரு பாகமா நஞ்சு சாகிறதுங்கிறது பெரிய கஷ்டம் இல்லமா? கஷ்டம்தான். அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அது கஷ்டம். அவர் சொல்றாருன்னா அது பொருள் இல்லாம அப்படி சொல்ல மாட்டாரா இல்லையா? அதனால இங்க அவரு வைக்கிறதும் அவர் தான் மேலவா. அப்போ இந்த உடம்பல்னு எல்லாமே அவனுடையது, அதை நாம எது செய்யறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்கிறார். இவ்வளவு ஏன் செய்யலன்னா என்ன சொல்றாரு? ஏன் உடல்ல நான் நினைச்ச மாதிரி செய்யறதுக்கு யாருடைய உடலு? உங்களுக்கு வாடகை தான் கொடுத்திருக்காரு. நீங்க போகும்போது என்ன செய்யணும்? அன்றைய எந்த நாவியும் உடலை எல்லாமும் குன்றை இணையா என்ன ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படிங்கிறாரா இல்லையா? திருப்பி கொடுக்கணும். உங்களுக்கு அனுபவிக்க மட்டும்தான் பாக்கியத, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு செய்யறதுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறார். அதனால என்னப்பா? ஆமா,
கொடுக்க மாதிரியே கொடுக்கன்னா இப்ப வீடு வாடகை கொடுக்க மாதிரியே கொடுக்கணும்னு தான் எழுதுவாங்க. ஆனா கொடுக்க மாதிரியே கொடுக்க முடியுமா? வடகையாச்சுன்னா அது தேவைத்தானே செய்யும், தேய்ச்சித்தான் இருக்கும். அதனால இங்க கொடுக்கிறவர் அவர் தான், வாங்குறவரும் அவர் தான். முன்னாள் உன்னிடம் நான் கொடுத்து வைத்த மிக்க ஒளிவிளங்கு ஓட்டினை தந்து நில்கிறார். தந்து நில் அப்படின்னா, நில்லுன்னா என்ன? நெல்லுன்னா என்னது? இத கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்க. அது அந்த 2ஆம் நூற்பா முதல் அதிகரணம் 4வது பாட்டு சொல்லுமா? திறப்பாம சொல்லு, என்னைய பார்த்து சொல்லு. அக்கல் போல் உருக்கி உடங்கி நின்று அப்படின்னா என்ன? நன்று வேறாய் நிக்கிறது. விளங்குதா? அப்போ இதுவரைக்கும் ஓட நீ ஒன்றாய் இருந்திருக்கணும், இப்போ எனக்கு அதை கொடுத்துட்டு வேறாய் நெல் அப்படிங்கிற. விளங்குதா? அதனால இங்க நிற்பாயாக என்றார். அதனால தலைவனார் முன்பு வந்தது போலவே. ஆமா, இப்ப அது வரைக்கும் அவரு அந்த ஓடு வேறு இவர் ஓடுன்னு இல்லாம அந்த ஓடோடு அத்துவிதமா நின்றுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப கொடுத்து வேறானது. அதனால இங்க தலைவனார் முன்பு வந்தது போலவே வந்தாராக, தொண்டனாரும் அப்போது செய்தது போலவே செய்யறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் வந்தது முன்னால போனா இவரும் அதே மாதிரி எதிர் வணங்கி அழைக்கிறாருங்கிறது. அங்க எதிர்கொண்டு உபசரித்து சிந்தை செய்தருளி எங்கள் தெய்வம். சிந்தை செய்தருள்ங்கிறது என்னது? நினைந்து, எங்களையும் நினைந்து அருளிற்கு வென்றியம்ப. அது ஏயர்கொண்டு கலிக்காம நாயனார் புராணத்தை சொல்லுவார். பொங்கு பெரு விருப்பினோடு புரிகுழலார் பலர் போற்ற பங்கையக்கண் செங்கனிவாய் பறவையாறு அடிவணங்கி எங்களையும் நினைந்தருளிற்று என இயம்ப. பறவையாறு சுந்தரமூர்த்தி சாமியை பற்றி சொல்றார். சுந்தரமூர்த்தி சாமி யாத்திரை போனா பல தலங்களுக்கு போயிட்டு வருவாரா இல்லையா? சால நாள் கழிச்சு வருவார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களையும் நினைச்சு, இது ஆரூரே நினைச்சுக்கிட்டு அப்படியே பேர் வேறும் நினைச்சேன், எங்களையும் நினைச்சு இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அதனால எங்களையும் அப்படிங்கறதுனால என்ன? அந்த எளிவு சிறப்பு. பெருமானே நினைக்கிற நீங்க மானிடராகி எங்களை நினைப்பீங்களா? அப்படி நீங்க எங்களையும் நினைச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. விளங்குதா? அதனால எனக்கு எம்ப எளிது அழைத்து மங்கை நல்லார் அவரோடு மகிழ்ந்து உறைந்து வைகும் நாள். அப்போ அதுவும் ஒரு ஊடல் தான். அப்படி சொல்றது என்னது? ஒரு ஊடல் தான். இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காரு எங்களை நினைச்சு, இவ்வளவு நாள் எங்களை நினைச்சிருக்கவே மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. விளங்குதா? அதனால மேல் மேல் அதிகரிக்கும் விருப்புடனே பின்னிய புரிகுழலார் புரிந்த கூந்தலை உடைய. புரியினானது புரியினானமா இப்படி புரியாம நிக்கிறதுதான் புரியுதுங்களோ? புரியுனா கொத்து சேர்த்து முறுக்கிறது. வைக்கல் புரியுங்க மாதிரியா? முப்புரி. முப்புரினானது பூநூலு. அது 9 நூலை வச்சு திரிச்சு போட்டிருக்காங்களா இல்லையா? அதனால புரி. அதனால அந்த கூந்தல்
பின்னி வச்சிருக்கிறதுனால அதுன்னு சொல்றோம் புலி. அவர் பலரும் துதிக்க தாமரை மலரை போன்ற கண்களையும் கோவை செங்கனி போன்ற வாயையும் உடைய அந்த பறவை நாச்சியார் வந்து அந்த சுந்தரமூர்த்தி திருவடிகள்ல வணங்கி எங்களையும் நினைந்து எழுந்தருடைய தேவரது கருணைக்கு யாம் தகுதி உடையோமோ என்று கூற அவருக்கு இனிய மொழி உரைத்து மங்கை நல்லாராகி அவருடனே மகிழ்ச்சியுடன் வதிந்திருக்கும் நாளிலேங்கிற. அப்போ அப்படி சொல்லும் போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எங்க ஞாபகம் உங்களுக்கு வந்ததா அப்படின்னு கேட்போமா இல்லையாமா? அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க? இப்படி கேட்கறதுங்கிறது ஒரு மரபு. அப்படி கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு சொல்ல மாட்டோம்கிறோ. நீங்க அப்படி வந்தா ஒண்ணு சொல்ல மாட்டீங்களோ? என்னம்மா அந்த அதான் அதுதான் சொல்லுவாங்க. நாங்க உங்களை மறந்தாலா நினைக்கிறதுங்கிறது, நாங்க மறக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா? எங்களையும் நினைஞ்சு வந்தீங்கன்னா மறந்தாலா நினைக்கணும், நாங்க மறக்கவே இல்லையேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படித்தான் இங்கேயும் சொல்வார். விளங்குதா? அதனால இங்க எங்கள் என்பது தம்மையும் தன் மனைவியாரையும் உள்ளிட்டு தன்மையில் கூறினார். அப்போ இந்த நாயனாரையும் அடியாளாரையும் உள்ளிட்டது என்று. எனவே செய்தவம், முன்னாலே செய்த தவம், அந்த தவத்தினால அந்த நாயனாரும் அவருடைய அந்த அம்மையாரும் செய்த தவத்தினால பழையபடி அவரு இங்க வாராரு. நிற்ப எதிர்வணங்கி முறைமையில் நின்றாராக. அந்த ஓடு எப்படிப்பட்ட ஓடுங்கிறாரு? மை ஒளி விளங்கும் ஓடு. ஆமா. அப்போ அந்த ஓடு அரிய தன்மையில் விளக்கமிக்கு திகழும் திருவோடு. கோலமாறு ஓடுன்னு முதல்ல சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? மெய் ஒளி விளங்கும் ஓடுங்கிறாரு. அத மெய் ஒளிங்கிறாரு, மொய் ஒளிங்கிறார். மொய் ஒளினானது மொய்க்கிறது, மங்களங்கள்லாம் அதுல வந்து மொய்க்கிறது ஓடுல. அப்படிப்பட்ட ஓடுங்கிறது. இங்க சாமியார்கள் கைகள்ல திருவோடு வைத்ததை பார்த்திருக்கிறோம். அதுல அவங்க யாசகம் பெற்று அதை சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க இல்லையா? வீடு வீடாக பிச்சை கேட்டு வரும் சாமியார்கள். அவர்கள் கோயிலுக்கு முன் அமர்ந்திருக்கும் சாமியார்களையும், கோயிலுக்கு முன்னால உட்கார்ந்துருக்காங்கல்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அவங்க கையில ஒரு கருப்பு நிறத்துல காய்ந்த தேங்காய் நேரு வாட்டுல பாதியா வெட்டி போறது போல ஒரு பெரிய பாத்திரம் கரங்கரைன்னு இருக்குல்ல, வச்சிருப்பாங்களா இல்லையா? அரிசியோ பணமோ அதில் தான் வாங்கி கொள்வார்கள் இல்லையா? கோயிலெல்லாம் அரிசி கிடையாது, வீட்டுக்கு வந்தாதான் அரிசி. அதை நாம திருவோடு, அக்ஷய பாத்திரம், கபாலம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? கபாலம் என்று அழைக்கிறோம். சைவத்துல துறவிகள் அவங்களுடைய உடுப்புக்கு அடுத்து கொடுக்கிற முக்கியத்துவம் அந்த ஓட்டுக்கு இல்லையா? ஆடை கந்தையாம், ஆடை கந்தையாம், கையில இந்த ஓடு கரபாத்திரம். இதுலயும் மிஞ்சவங்களுக்கு என்னது? இந்த ஓடு கூட வைக்க மாட்டாங்க. கரபாத்திரம்னானது கையே பாத்திரமாக. ஏன்னா அந்த ஓடு வச்சிருக்கிறவங்க சம்சாரின்னு யார் சொன்னது? ஆமா, பத்திரகிரியா சொல்லிட்டாரா?
பட்டினத்தாரும் சொல்லி. பட்டினத்தார் பத்திரகிரியார். அதனால அப்ப அந்த திருவோடு அது ஒரு மதத்தினுடைய விதை, காய் இல்லையா? இந்த திருவோடு பாத்திருக்கீங்களா? காய பத்திரமா? எங்க பாத்தியா? பாத்தீங்களா? தாத்தா தண்டி தேங்காய் மாதிரி பெருசா இருக்கு. அது அது எங்க இருக்குது? எங்க இருக்கு? ஈரோடுல இருக்கா? ஈரோடுல எல்லாம் கிடையாது. ஈரோடுக்கு வந்தது நேபாள். ஆமா, சிசர் தீவுகள்ல நிறைய இருக்குது. எல்லா இடத்துல அது வளராது. அந்த அதுலயும் அந்த மரத்துல ஆண் பெண் மரங்கள் உண்டு. ஆண் மரத்துல 6 அடி நீளம் கொண்ட பூ, பெரிய பூவா. பெண் மரங்கள் அது ரொம்ப வருட காலத்துக்கு அப்புறம் தான். ஆமா, அது 100 வருஷம் ஆயிரும் பூக்க தொடங்குறது. பூ மலர்ந்து காயாக முற்றி வருவதற்கு ரொம்ப காலம் ஆகும். அது பூவாகி காயாகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும், வருஷ கணக்கு. அத இங்க அந்த திருவோடு இந்த துறவிகளுடைய பாத்திரமாக, இது புனித பாத்திரம், துறவிகளுடைய புனிதமான ஒரு பாத்திரமாக கருதப்படுகிறது. அந்த பாத்திரத்துல அதுல அவங்க இந்த பிச்சைகள்லாம் நாம எத்தனை வகையா பார்த்திருக்கோம். பிச்சை எத்தனை விதமா இருக்குமா? என்னமா? 4 விதமா இருக்குது இல்லையா? ஆமா. எந்த ஓடு பெரும்பாலும் இந்த திருவோடு யாரு வச்சிருப்பா? யாருமா வச்சிருப்பாங்க? ஆமா, அந்த சாந்தானிக பிச்சை இல்லையா, அவங்க வாங்குறவங்க வச்சிருப்பாங்க. கனட்டிக பிச்சை வாங்குறவங்களும் வச்சிருப்பாங்க. மாதுகரி பிச்சை ஒவ்வொரு வீடா போய் வாங்குறாங்களா இல்லையா, அப்படி வைக்கிறவங்க. அந்த இத தந்து நெல், அது துறவிகளுக்குரியது. திருவோடு துறவிகளுக்குரியது, இல்லறத்தாருக்குரியது அல்ல. அதனால இவர் என்ன செஞ்சுட்டாரு? அது இல்ல, அவரு குழு கேட்கிறாரு, இவர் இது நமக்குரியது இல்லைன்னு தனியா வச்சாரு அப்படின்னு வச்சதுக்கு காரணம் இது. இந்த திருவோடு துறவிகளுக்குள்ளது, நாமோ இல்லறத்தார். அப்போ நம்முடைய அவர் கொடுத்ததை பாதுகாத்து கொடுத்தது மட்டும்தான் நம்ம பணி அப்படின்னு அதை நினைச்சார தவிர அதுக்கு மேல அவர் அதை நினைக்கல. விளங்குதா? இது துறவிகளுக்குள்ளது இல்லையா? அதனால அவர் கேட்கிறாரு, திருப்பி நாம கொடுக்கணும் அது வரைக்கும். அதனால அதை இவர் நினைச்ச மாதிரி இவரெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு அப்படிதான் சிந்திக்கிறேன். இவர் திருவோடுன்னே அது யாருக்குள்ளதுன்னு நினைச்சுக்கிட்டாரு? துறவிக்குள்ளது. அவர்களுக்கு தேவைப்படும் போது இவங்க பல ஊருக்கு போறதுனால பாதுகாப்பா வச்சுட்டு போறாரு. நம்ம பாதுகாத்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. கொடுத்த பொருள்ல அது எப்படிப்பட்டதுன்னு ஆராய்ஞ்சா அந்த பொருளை பற்று இருக்குன்னு ஆயிரும். கொடுத்துட்டு போனானே அது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஏன் அப்படி வச்சாருன்னா அந்த பொருள்ல இவருக்கு பற்று இல்ல, அதனால அது நல்லதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சி அவரு செய்யலன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. விளக்குதாமா? அதுவும் சிறப்பு தானே. அதனால இப்ப கேட்கிறாரு திரும்பி இல்லையா, தந்து நெல் தருக நாம் வேண்டும் போதென்று
கொடுத்து அதனை இப்போது நாம் வேண்டினோமாக மீளத் தந்து அதன் பின்னால் என்பால் நிற்பாயாக என்று அவர் சொன்னார். ஆணைப்படி நெல்லு, நீ ஒப்புக்கொண்டது வழியில நெல்லுங்கிறார். அப்போ இங்க நெல் அப்படின்னு சொன்னதுனால அவரு அந்த சிறுத்தொண்ட நாயனார் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்புறம் அவரு இந்த சீரானனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவர் சீராளான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து அவர் பள்ளிக்கூடத்துக்கு போன மாதிரி வாராரு. கூப்பிட்டு வந்தா இங்க வர காணும், சாப்பாடுக்கு உட்கார வச்சவரை காணும். என்ன காணும்? உடன் உட்கார்ந்து அமர்றதுக்கு தானே, சாப்பிடறதுக்கு உடன் அமர்றதுக்கு தான் நம்ம கூப்பிட்டாரு. முதல்ல இருந்தவரே காணுமே, உடன் அமர்றதுக்கு அவரும் வந்துட்டாரு. ஆனா முதல்ல இருந்தவரை காணும். அவர் எங்க போயிட்டாரு? வெண்மீது. மண்மீது இருந்தவர் எங்க போயிட்டாரு? வெண்மீது. அவர் வெள்விடை மேல காட்சி தந்தாரா இல்லையா? அம்பாளோட சோமாஸ்கந்தரா கூட முருகப்பெருமானையும் பேசிக்கிட்டு நிக்கிறார். இவங்க சிறு தொண்டர ஒரு துணைவியாரும் திருமண் காட்டு நங்கையும் இந்த சீராளனும் இவர்கள் மண்ணில் நிக்க அவர் விண்ணில் நின்னாரு. அவர் அப்படியே நின்ற கோலத்துல இவங்க 3 பேரையும் முச்சி, இந்த 3 பேருக்கு மட்டும் இல்ல, சந்தன தாதி அவருக்கு சேர்த்து மூச்சையை கொடுத்தாருன்னு சொல்றாரா இல்லையா? அதே போல சொல்றாரு. அதே போல இங்க தந்து என்னோட நிற்பாயாக, நீ என்னோட நிற்பாயாகன்னு தந்து நெல் அப்படி சொல்றார். விளங்குதா? அப்படியே அந்த நெல்லுங்கிற சொல்லுக்குள்ள அவ்வளவு சிறப்பு இருக்குங்கிற, தந்து நெல்லுன்னு சொன்னதுல சிறப்பு இருக்கு. என் பக்கல் நிற்பாயாக அப்படின்னு. அப்போ அந்த பெருமான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். அப்படின்னா என்ன? ஏண்ட குடு அப்படின்னு சொல்லி நின்னவன் யாரு? எல்லாத்தையும் வைத்து வாங்க வல்லான். அப்படின்னா வச்சத படி வாங்குறாமா? எவன் ஓட்ட வச்சான் இவன்கிட்ட பழையபடி வாங்குறான். இந்த ஓடு மட்டும் இல்ல, எல்லா பொருளையும் வைத்து வாங்க வல்லவன். விளங்குதா? அப்படின்னா என்ன? வைத்து வாங்க, வைக்கிறதுனா படைக்கிறது, வாங்கிறதுனா ஒடுக்கிறது. எல்லா பொருளையும் படைத்து ஒடுக்கிறவன் இதையும் அப்படின்னு சொல்றாரு. விச்சதின்றியே விளைவு செய்குவாய், வெண்ணும் மண்ணகம் முழுவதும் யாவையும் வச்சு வாங்குவாய். திருவாசகத்துல தானே சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரம்மா, அதத்தான் சொல்றாரு. வச்சு வாங்குவன. அவனை வச்சு வாங்குறது வழக்கம்தாங்க. எல்லாத்தையும், இந்த ஓடு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் வைத்து வாங்கக்கூடியவன். அதனால சதகம் 96 தானே. அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா என்ன? இது ரொம்ப முக்கியமான பாட்டு. விச்சதின்றியே விளைவி செய்குவாங்கிறது என்னது? வச்சு வாங்குவாங்கிறது என்னது?
விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படிங்கிறது முதல் உற்பவம். வச்சு வாங்கியது புனர் உற்பவம். விளங்குதா? அப்போ வித்தின்றி விளைவானை, வித்தின்றி விளைவானை அப்படின்னு அப்பர் சாமி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தின்றி விளைவானை என்ன? வித்தின்றி விளைவானைன்னா சுயம்பூன்னு அர்த்தம். சுயம்பு. நமக்கு மாயைன்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? அவனுக்கு அதெல்லாம் வேண்டாம். தான் தோன்றி. சுயம்பூனாங்கிறது தான் தோன்றி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனால இங்க அவன் முதல் உற்பவம் நமக்கு எப்படி கொடுத்தான்? முதல் உற்பவம் உங்களுக்கு எப்படிமா வந்தது? அந்த ரெக்கார்டு என்கிட்ட இல்லையே. எங்கிடும் அந்த ரெக்கார்டு என்கிட்ட இல்லையே. ஏமா உங்ககிட்ட இருக்கா? முதல்ல எப்படி பிறந்தையோ சொல்லுங்க. கேவல நிலையில இருக்கும்போது உயிர் வந்து முயற்சி செய்யறது, முயற்சி செய்யறத பார்த்து அப்படி கொடுத்துட்டான். சரி. ஆமா, அது அந்த முதல் உற்பவத்தை சொல்லக்கூடியது போற்று புகழுடை மூணாவது போற்றி இல்லையா? அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்லியிருக்காங்கம்மா? முந்துற்ற நெல்லுக்கு பூமி தவிடு நேடு செம்பிலில் காடிதமும் தொல்லை கடல் தோன்று உவரும் எல்லாம் ஒருகுட வெப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கற்புலனார் காணார்தம் கை கொடுத்த கோலே போல பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனி கரண புவனமும் தந்து அவற்றால் மனமுதலாய் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினையை போற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரியா? ஆமா. அப்போ நாம அனாதி கேவலத்துல எப்படி கிடக்கும்? எப்படி கிடக்கிறோம்? என்னமா? முந்துற்ற நெல்லுக்குன்னா அனாதியாக இருக்கக்கூடிய நெல்லுக்கு, அந்த நெல்லுக்கு உமி தவிடு முளை போல, உமி தவிடு முளை போல மும்மலம் இருக்குது இல்லையா? இதுல முந்துற்ற நெல்லுக்கு உமி, இந்த ஆணவத்தை மட்டும் சொல்றதுனால உமி. அப்போ நெல்லுக்கு உமி போல அப்படின்னா என்ன? நெல்லுக்கு உமினா என்ன? நெல்லுல உமிங்கிறது அது குற்றம் என்பது. அனாதியே ஆணவ மலம் நம்மகிட்ட இருந்தாலும் அது குற்றம். குற்றம் என்பதற்கு உமியை சொல்றது. அது அரிசி கூட இருந்தாலும் அதை நீக்கிட்டு தான் சாப்பிடணும். அது அந்த நெல்லு கூட இருந்தாலும் அது எது குற்றம்? உமி இல்லையா? அது குற்றம் என்பதற்கு என்ன சொன்னாரு? பூமி. ஆணவம் சகஜமாய் நம்மட இருந்தா கூட அது குணம் இல்ல, குற்றம். விளங்குதா? ஆமா. நீடு செம்பினின் காடிதம்,
செம்புல களிம்பு போல. அது எதுக்கு சொல்றாரு? இதுவும் அதே ஆணவக்கு தான் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அந்த முதல்ல குற்றம்ங்கிறதுக்கு உமின்னு சொன்னாரா இல்லையா? அந்த உமி மாதிரி இந்த ஆணவம் நமக்கு வேறா இல்ல. நெல்லுல உமியை தனியா பிரிக்கலாம், ஆனா ஆண்மாட்ட ஆணவத்தை மட்டும் தனியா பிரிக்க முடியாது. அது நம்ம கூடயே உடனா இருக்குது. அதனால என்ன சொல்லிட்டாரு? செம்புல களிம்பு அப்படின்னாரு இல்லையா? எதுக்காக சொன்னாரு? ஆமா, அந்த உமி போல வேறா இல்ல, உடனா இருக்கிறதுங்கிறது சொல்றதுக்கு என்ன சொன்னாரு? செம்பில் களிம்பு. இது ரெண்டாவது ஓமையை சொன்னாரு. சரி, அந்த செம்புல களிம்பு அந்த செம்புல களிம்பு அது காரணம் பற்றி வருவது. செம்புல களிம்பு இருக்கலாமா? ஆமா, அது அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்புல வெவ்வேறு விதமா அந்த களிம்புகள் இருக்கும். அதனால இதை உடனா இருக்கிறதுங்கிறதுக்கு இதை சொன்னாலும் இது இடையில காரணம் பற்றி இடையில வந்ததில்லை. இது காரணம் இல்லாமல் இருப்பது. இது எப்படி இருக்குது? ஆணவ மலம் வேறு காரணமின்றி அப்படிங்கிறதுக்கு கடல்ல உப்பு கலந்ததுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. என்ன காரணத்தினால கடல் தண்ணி உப்பாயிட்டுது, இன்னொரு போய் சேர்த்துட்டாங்க இவ்வளவு உப்ப அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களாமா? அனாதிங்கிறது அந்த குற்றம், அனாதி குற்றம்ங்கிறதுக்கு ஒரு ஓமை இல்லையாமா? குற்றம்ங்கிறதுக்கு ஒண்ணு, அது வேறா இல்லைங்கிறதுக்கு ஒண்ணு, அனாதிங்கிறதுக்கு ஒண்ணு. இப்படி 3 ஓமை சொல்லியிருக்கிறார். விளங்குதா? ஆணவம் எல்லாம் நம்ம கூட இருக்கிறதுக்கு 3 ஓமை சொல்லியிருக்கிறார். அப்புறம் அதோட சொல்லி முடிக்கல, அடுத்தாப்புல இன்னும் 2 சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கப்புறம் தொல்லை கடல் தோன்று வரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய், எல்லாமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காரணம் பற்றி சொல்லி இருக்குது, முற்றுமை இல்ல. விளங்குதா? குற்றம்ங்கிறதுக்கு ஒண்ணு, உடனா இருக்கிறதுக்கு ஒண்ணு, அனாதிங்கிறதுக்கு ஒண்ணுன்னு ஒவ்வொரு காரணத்துக்கு பற்றி ஒரு ஓமை சொல்லி இருக்குது. விளங்குதா? அப்புறம் என்ன சொல்றாரு? இன்னும் 2 சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் அப்படின்னு 2 சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா? இது எதுக்கு சொல்லியிருக்காரு? இந்த 3 போனாதா? 3 ஓம போதாதா? கூட நாலேஜ் இருக்கட்டும்ங்களா? இப்ப 3 சொன்னார்லாமா? 3 சொல்லிட்டாரு. இப்ப பின்னால இப்ப 2 சொல்றாரா இல்லையா? இது எதுக்கு சொல்றாருன்னு கேட்க. அப்ப முன்னால சொன்ன 3க்கும் இதுவும் அதே மாதிரியா இல்ல வேற காரணம் பற்றி சொல்லியிருக்காரா அப்படின்னு கேக்குறேன். என்னமா? நீங்க சொல்லிருந்தீங்க கதவு வரை வந்தவங்க, கடைக்கு பார்த்தவங்க, அப்படியே தூங்கிட்டு கிடந்தவங்க. கடை பார்த்தவங்க தூங்கிட்டு இருக்கானா? என்ன சொல்றாங்கம்மா? உங்களுக்கு புரிஞ்சுக்கா? என்ன சொல்றாங்க? உடம்பு கொடுத்த உடனேயும் அது முயற்சி செஞ்சவங்க. அது இல்லடா, இப்ப அந்த ஆணவ மதத்தை பத்தியே பேசி முடிக்கல.
அந்த அந்த டாபிக்கே இன்னும் முடியல. நீங்க அதுக்குள்ள அடுத்ததுக்கு போக வேண்டாம். இது ரெண்டு எதுக்கு சொல்லியிருக்காரு? நீ சொல்லு தாய், நீ சொல்லிடுவேன். அது மாதிரி முதல்ல அதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, அப்புறம் அதனுடைய செயல் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம அறிவு மறைச்சிருக்குது இல்லையா? அப்போ அந்த நாகத்துக்குள்ளத மட்டும் நாகம் மறைக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம அறிவு மறைச்சிருக்குது அதனுடைய செயலை சொல்றாங்க, முடிப்பு சொல்றாங்க. நன்று நன்று. இப்ப முதல்ல சொன்ன அந்த 3 ஓமையும் இருப்பு, ஆணவமலை எப்படி நம்ம கூட இருக்கிறதுன்னு இருப்புக்கு சொன்னது இல்லையா? இனிமேல சொல்லக்கூடியது ரெண்டும் அதனுடைய செயல் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத சொல்றார். விளங்குதா? இது இருப்பதுக்கு சொன்னது இந்த 3, செயல்படுறதுக்கு 2 சொல்றார். என்ன சொல்றாரு? முதல்ல உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் அப்படிங்கறதுனால உருவுடைய, உருனானது உருனா ஒளி இல்லையா? மாமணி, மாமணினா நாகரத்னம். ஏன்னா பாம்பு விழுங்குதுன்னு சொல்றாரா இல்லையா? அதனால என்ன சொல்லணும்? நாகரத்னம்னு சொல்லணும். விளங்குதா? அதனால நல்ல ஒளி உடைய நாகரத்னம். அந்த ரத்தனத்தை பாம்பு விழுங்கிட்டு, பாம்பு விழுங்கிடுது. அது மாதிரி இருக்குது ஆணவம் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? என்னது பாம்பு? எது? அந்த பாம்பு தான் ஆணவம், அந்த ரத்தனம் தான் நீங்க, ரத்தனம் தான் நீங்க, அந்த உருதான் உங்க அறிவு. விளங்குதா? அப்போ அந்த ரத்தனம் இருக்குது, அது ஒளி இருக்குது, அழிஞ்சு போகல. ஆனா இந்த பாம்பு விழுங்குனதுனால மறைஞ்சுதான் இருக்குது. ரெண்டும் மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அழிக்கப்படவில்லை. ஆன்மாவோ அதனுடைய அறிவோ மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அழிக்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் ஏன் அப்படி சொல்றாரு? அது நித்த பொருள். ஆன்மா நித்தம், ஆன்மா நித்தம்னா அது குணமும் நித்தம் தான். அதனால ரெண்டும் மறைக்கத்தான் பட்டிருக்கே தவிர அழிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? அப்போ ஆணவம் குற்றம்னாலும் என்ன செய்யும்? நம்ம அறிவை அழிக்காது, மறைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்றாரு. விளங்குதா? சரி, 2வது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? காட்டத்தீ, அந்த விறகுக்குள்ள தீ அடங்கி இருக்கிறது. விறகுக்குள்ள தீ அடங்கி இருக்கு இல்லையா? தீ அணைஞ்சு போச்சா? அடங்கி இருக்கு. அப்படின்னா ஏன் பாம்பு, பாம்புக்குள்ளையும் தான் அணைஞ்சிருக்கு. ஏன் பாம்புக்குள்ளையும் மணி அடைஞ்சுதானே இருக்கு. பிறகு ஏன் இதை சொல்றாரு? இங்க 2வது ஓமையில வீயாத வன்னிதனை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் இல்லையா? வன்னி நெருப்பு, நெருப்பு விறகுக்குள்ள இருக்குது. நெருப்பு ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? பகை சம்பந்தம், விரோத சம்பந்தம். ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? விரோத சம்பந்தம். புரியுதா? இது எதுக்கு சொல்றாரு? இது எதுக்கு சொல்றாருடா? அங்கதான் கேட்கணும், இங்க கேட்கக்கூடாது. அங்க அங்க பாரு, அங்க ஏமா முதல்ல சொன்ன பாம்பும் மணியும் ஒற்றுமை சம்பந்தம் இல்லையா? பாம்பும் நாகமும் நாகரத்தினமும் ஒற்றுமை சம்பந்தம்.
ஆனா நமக்கும் ஆணவ மலத்துக்கும் அப்படி சம்பந்தம் இல்ல. அதனால என்ன சொல்லிட்டாருங்க, விரோத சம்பந்தம். இப்படியே நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாரு, தீயும் விறகும் போல. தீ விறகுக்குள்ள இருக்குது, ஆனா ஒரு 2 பேரும் என்ன சம்பந்தம் இருக்காவோ, விரோத சம்பந்தம் இல்லையா. தீ விறகை எரிச்சு சாம்பலாக்கணும், விறகை எரிச்சு அந்த தீ தான் நீங்க, விறகுதான் ஆணவம். நீங்க நீங்க யாரு அப்போ, நீங்க ஞானமணி. நீங்க யாரு, ஞானமணி. நீங்க ஞானம்னா அறியாமையை கொளுத்தணும். ஞானம்ங்கிறது என்னது, அறியாமையை கொளுத்தக்கூடியது. அதுதான் அதுக்கு இயல்பு. அதுக்கு மாறா என்ன செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அறிவு அறியாமையை கொளுத்ததுக்கு இயல்பு. விளங்குதா? ரெண்டுக்கும் சம்பந்தம் விரோத சம்பந்தம், அதனால அதை கொளுத்தணும். அதுக்கு மாறாக அந்த தீ என்ன செய்யுது, விறகுக்குள்ள அடங்கி கிடக்குது, இயல்புக்கு மாறா கிடக்குது. பிங்கர் அறிவு சடத்துக்குள்ள அடங்கி கிடக்குது. இதெல்லாம் நடக்குமாயா? நடக்குமா? அப்படி நடக்குது. பிங்கர் அதனால ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவம். ஞானங்கிறத கண்ணுங்கிறோம். ஞானத்தை என்ன சொல்றோம், கண்ணு, ஞானக்கண், அறிவு. அதான் மறைக்குது. அது எப்படிப்பட்ட கடிக தொழில், மிக கொடுமையான தொழில். அதை செய்து விரோதமான தொழில் செய்து. அதனால எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர். அறிவு இருந்தாலும் எண்ணுதல்னா அதனுடைய காரியம், அந்த காரியம் நிகழல. காரணம் இருந்தாலும் காரியம் நிகழல. எவ்வுயிர்க்கும் அப்படின்னா நோ எக்ஸம்ஷன். ஆணவ மலத்தால, ஆணவ மலம் மறைக்காத உயிர் ஒரு உயிரையும் இறைவன் ஒருவன் தான் அதுக்கு எக்ஸப்ஷன். எப்படி காமனால தீண்டப்படாத உயிர்களே கிடையாதோ இல்லையாமா, காமனுடைய அந்த மலர்கணைக்கு அகப்படாதவனே கிடையாது. அதுபோல இந்த ஆணவத்துல படாத ஆன்மாவே ஒருத்தம் கூட தப்ப முடியாது. அதனால என்ன சொல்றாரு, எவ்வுயிர் ஒரு பிறவியாவது பிறந்துதான் முச்சி, பிறக்காம நேர முச்சி போயிட்டாருன்னு ஒருத்தரையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படி? இருக்காங்களாமா? இருக்காங்களா? பாத்துக்கிட்டு அந்த ஆள் இருக்காராங்க. புரியுதாமா? நல்லா சொல்லியிருக்காரா இல்லையா? ரொம்ப நல்ல பகுதி. அதனால இங்க சொல்றாரு, அந்த விச்சதின்றி விலகி செய்கிறதுங்கிறது பெருமான். ஏன்னா இந்த விச்சதின்றி விளைவி செய்வார்ங்கிறது பெருமான் காரணம் இல்லாமலே ஒன்றை உண்டாக்க முடியும் உனால, அப்படிங்கிறது மட்டுமில்ல. இப்ப நமக்கு முதல்ல சூக்கும சரீரத்தை கொடுத்தான். என்ன காரணம் பற்றி கொடுத்தான்? முதல்ல சரீரம் கொடுத்தாம்லாமா? ஏன் கொடுத்தாரு? அதுதான் ஏன் கொடுத்தாருன்னா, அந்த ஏன்னா பின்னால வந்ததுக்கெல்லாம் வினை காரணம், இதுக்கு முதலே இல்லை இல்லையா? அதனால அந்த அனாதி காலத்துல கடந்த உயிருக்கு முதல்ல உடம்பு கொடுக்கறதுக்கு காரணம் அவன் கருணை ஒண்ணுதான். அதனால கிடையாது. ஆமா, சூக்கும சரீரம் முதல்ல கொடுக்கறானா இல்லையா? அந்த சூக்கும சரீரம் கொடுக்கறதுக்கு காரணம் கிடையாது. அவனுடைய கருணை, அவனுடைய செயலுக்கு
கருணை தான் காரணம். அதான் இந்த அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் நான் அது செய்ய ஆமா, முயற்சி அதுக்கப்புறம் தூள சரீரம் மாதிரியா சூக்கும சரீரம் முதல்ல கொடுக்கறதுக்கு காரணம் கிடையாது. அது எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்கறானா இல்லையா? அதுக்கப்புறம் தான் வேணும். சூக்கும சரீரத்தை கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்கறான். அப்போ அதுக்கு காரணம் அவன் என்ன சொல்றாரு? கருணை தான், கருணை காரணம் அப்படிங்க, வேற காரணமே கிடையாது. அதனால சரீரத்துல அந்த மனம் செய்யக்கூடிய அந்த செயல் அது பின்னால அது அது சூக்கும சரீரத்திலிருந்து செயல்படுது. அந்த மனம் நினைக்கிறது சூக்கும சரீரம்னா நன்மாத்தைகளை காரண சரீரம், கைஜிக சரீரம், சூக்கும சரீரம் 3 சரீரம் இருக்கு. அதெல்லாம் மனமெல்லாம் இருக்காரியா? இப்போ இந்த கருவியை கொடுத்த பிறகு இதை வச்சுட்டு இந்த அறியாமையிலிருந்து எப்படி மேளலான்னு முயற்சி பண்ணும். அதை பார்த்து அதுக்கப்புறம் தூர சரீரத்தை கொடுப்பான். ஆமா, அதுக்கப்புறம் கொடுப்பான். செய்யுது. ஆமா சூக்ம சரீரம் இருக்கும்போது வேலை செய்யுது. ஆமா, ஏமா அதுல கருவி இருக்குன்னா அதை வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்குமா இல்லையா? ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு உன்னை கொடுத்துட்டா சும்மா இருப்பானா? அதான் அத கோலுங்கிறாரு, சூக்கும சரீரத்தை கோல். ஏன்னா அது வெளியில உலகத்தை பார்க்க முடியாது, உள்ளத்துல மட்டும்தான். ஏன்னா உள்ள ஆன்மாக்குள்ளதானே வெளியும், புற விடயத்தை பார்க்க ஸ்தூல சரீரம் வேணும். இது அந்த ஸ்தூல சரீரம் இல்லை. அதனால அதனுடைய உள்ள இருந்த அனுபவம் என்னது? சிறைப்பட்டு கிடந்ததுதான். இதுல இருந்து இந்த சிறையிலிருந்து எப்படி மீளலாம்னு முயற்சி பண்ணும். அந்த முயற்சியின் காரணமாக வினை வந்து வினைக்கப்புறம் அந்த முயற்சியை பாக்குறான். முயற்சிய எவ்வளவு முயற்சி செய்து ஒரே மாதிரி செய்யாது, அதனால வெவ்வேறு மாதிரி ஸ்தூல சரீரங்களை கொடுக்கறாம்ங்கிறாங்க. அதனால அந்த விச்சதின்றியே விளைவு செய்குவாய், அதான் தானெனை முன்படைத்தான் 18 தடவை கால் பண்ணி எங்க சொல்றாரு? அந்த சூக்ம சரீரம் கொடுக்கறதுக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் ரொம்ப கேப் இருக்கும். 18 கால இடைவெளி ரொம்ப இருக்குமா? விளங்கல. சூக்ம சரீரம் வரைக்கும் சொல்லிட்டோம் இல்லையா? ஆமா, சூக்ம சரீரத்துலதான் வினை செய்யுதுன்னு சொல்றீங்க. அந்த மனதில் அந்த ஏற்கனவே இருக்கிற 4 உடல்களை வச்சு. சரி. அப்போ ஸ்தூல சரீரம் கொஞ்சம் தானே இருக்கும். வேணா அப்ப கொஞ்சம் தானே வேலை நினைச்சிருப்போம். அப்ப சூக்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் காலம் ரொம்ப இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல, இப்ப அந்த சூக்கும சரீரம் கொடுக்கறானா இல்லையா? சூக்கும சரீரம் எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்கறான். அது ஒரு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கற மாதிரி. அதை வச்சு நீங்க விடை எழுதுறது வெவ்வேறு மாதிரி எழுதுறீங்களா இல்லையா? அப்போ அந்த சூக்கும சரீரத்தை செய்து கொண்டு நீங்க செய்யற முயற்சி, அதான் அதை பார்த்து மார்க் போடுறானா இல்லையா? அந்த மார்க் தான் ஸ்தூல சரீரம். ஆமாயா, அது இப்போ ஒரு நாள்ல சொல்றது வினைய செய்யறது நிறைய இருக்கும். அதான் வினை எவ்வளவு ஈட்டுங்கிறது எப்படி நம்ம சொல்றோம்? வேணா அந்த எப்படி ரொம்ப ஈட்டுமான்னு கேக்குறேன். ரொம்ப இருக்குமா குறைய இருக்குமா? சரீரம் கொடுக்கறதுக்கும் ஸ்தூல சரீரம் கொடுக்கறதுக்கும் கால இடைவேளை எவ்வளவு? அது அப்படிதான். ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு காலம் ஆகும். அது நினைக்கிறது இருக்கலாமா? நினைக்கிறது அந்த சரீரத்தை வச்சு நினைக்கிறது ஒண்ணு இருக்காது, பழைய மாதிரி எண்ணும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு. அதனால ஒவ்வொரு ஆன்மாவும் நினைக்கிறது இத்தனைதான் நினைக்கும்னு சொல்ல அளவுபடுத்த முடியாது. ஒன்னு 2 நினைக்கலாம், 1 10 15 நினைக்கலாம். இப்படி வெவ்வேறு மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் நினைக்கும். அதெல்லாம் திரட்டி மொத்தமா தான் கொடுப்பான். இப்ப அந்த ஸ்தூல சரீரம் கொடுக்கும்போது இந்த மனம் முதலாய் வந்த விகாரம் இருக்காரியா, எப்படியெல்லாம் மனதை கொண்டு அது கருதிச்சுங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு ஸ்தூல சரீரத்தை கொடுப்பான். அவ்வளவுதான். விளங்குதா? அது எவ்வளவு காலம் கொடுப்பான், எவ்வளவு நேரம் கொடுப்பாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப அது சூக்ம சரீரம் வரைக்கும் ரொம்ப நாள் வச்சிருப்பாரு. சூக்ம சரீரம் வரைக்கும் சூக்ம சரீரம் குடிச்சு ரொம்ப நாள் வச்சிருப்பாரு. ரொம்ப நாள் எல்லாம் வைக்க மாட்டாரு. ஏன் ரொம்ப நாளுக்கு? இப்ப நாம இப்ப கிடப்ப வந்திருப்போம்ல, பிறக்கம் இப்ப பிறந்து இறக்கும் போது அடுத்தால தூர சரீரம் கிடைக்காம ரொம்ப நாள் கிடக்கிறது இருக்காரியா? அதெல்லாம் பெருமான் தான் டிசைட் பண்றது. இவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொடுக்காம வைக்கணும்னு நினைச்சாருன்னா வைப்பாரு. அதுதான், அப்படிலாம் சொல்ல முடியாது. உடனே கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிறவியை கொடுக்கலாம். சொர்க்கத்துக்கு போனோம்னா பழையபடி சொர்க்கத்துக்கு அனுப்பணும். எது வேணாலும் செய்வாரு. அது அவர் தான் டிசைட் பண்ணணும். விளங்குதா? ஒன்னும் கொடுக்காம போட்டு வச்சாலும் வைப்பாரு. அப்போ
கொடுக்காம போட்டு டிலே பண்றாருன்னு சொன்னா அவன் தகுதி ரொம்ப குறைய இருக்குதுன்னு அர்த்தம். விளங்குதாமா? உங்களுக்கு பரீட்சைலாம் எழுதி முடிச்சாச்சு, எல்லாருக்கும் ரிசல்ட், இவனுக்கு மட்டும் ரிசல்ட் வராம இருக்கு, கொஞ்சம் பேரை ரிசல்ட்ல வச்சுக்கான்னு அர்த்தம். இவன் அங்க தள்ளலாமா இங்க தள்ளலாமான்னு பாக்க, அப்ப அவன் மற்றவங்களோட குறைய இருக்காம தான் அர்த்தம். அப்படிப்பட்ட உயிர் தான் டிலே பண்ணலாம்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி இறந்ததுக்கு பின்னால சரீரம் கிடைக்காம ரொம்ப நாள் கிடக்குனாலே என்ன அர்த்தம்? ரொம்ப பாவம் செஞ்சிருக்காமனு அர்த்தம். டிலே ஆனாலே பாவம் தான் அர்த்தம். விளங்குதா? அதெல்லாம் முத்திக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவதானமா, அதான் டிலே. பாவம் செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு பக்குவம் அடையலை. அதனால இங்க அந்த விச்சின்றி விளைவு செய்கிறதுங்கிறது பெருங்கருணை. எல்லாத்துக்குமே பெருமானுடைய எல்லாமே கருணை தான் சொல்லணும், வேற எதையுமே காரணமா சொல்லக்கூடாது. அப்புறம் வச்சு வாங்குவாய், விண்ணும் மண்ணும் யாவையும் முழுவதும் வைச்சுங்கிறது ஒடுக்கி, எல்லாத்தையும் கொஞ்ச காலம் ஒடுக்க வச்சு, அது புனருற்பவம். பழையபடி தூலமா கொண்டு வருவார், அது இழைப்பு நீங்க பின்னால. விளங்குதா? அப்போ இங்க இந்த ஓட்டை வச்சு வாங்கிறது, ஓட்டை விட்ட வச்சுட்டு வாங்கிறது, வச்சு வாங்கிறதுக்கு ஒரு புதுசு இல்ல. வச்சு வாங்கிறதுக்கு ஒரு புதுசு இல்ல. இவர் எத்தனையோ எல்லா உலகத்துல எல்லா பொருளையும் வைத்து வாங்குபவர் அவர்தான் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அதனால இந்த பெருமான் அத விச்சின்றி விளைவு செய்வான், வைத்து வாங்குறான். அதனால இவன் அந்த ஓட்ட கொஞ்ச காலம் வச்சிருந்து இப்ப வாங்குற. ஆனா வச்சு வாங்குறதுக்கு இடையில என்ன ஆகுது? வைக்கிறான், வாங்குறான். வச்சதை வாங்குறதுக்கு என்ன களைப்பு காரணம், அதை கொண்டு அது வினைகளை பல அனுபவிச்சு அந்த அனுபவ முதிர்ச்சியில அது இழைப்பு நீக்குவதற்காக வாங்குவாங்க. இது ஒண்ணுமே செய்யாம வச்சது மாதிரியே வாங்குறாரு. விளங்குதா? ஆமா, இத நாம அடுத்த இதுல தொடர்ந்து பார்க்கலாம். வச்சு வாங்குறதுல இப்ப முடிச்சிருக்கோம். போன இதுல நாம எதுல முடிச்சோம்? சால நாள் கழிந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தாருன்னு முடிச்சோம் இல்லையா? இப்போ எதுல விடுறோம்? இப்ப வச்சுட்டு அடுத்த வகுப்புல வாங்கிருவோம்.